தம்பி இல்ல அன்வைட் பண்ணுங்க உங்களுக்கு. சதுர சோக்கு இல்லையோடி. ஹலோ, நான் கதைக்கிறது கேக்குதா தம்பி? கேக்குதானே? நீங்கள் கதைக்க விரும்பிக்க மட்டும் அன்வைட் பண்ணி, நாங்கள் அன்வைட் பண்ணி விடுறோம். நீங்கள் கதைக்க விரும்பிக்க மட்டும் அன்வைட் பண்ணுங்க. ஏனென்றாடா உங்களோட வீட்டு சத்தங்கள், நீங்கள் இருமுறது எல்லாம் வரும். இல்லையா அப்படி ஒரு பிரச்சனையும் இல்லைன்னா நீங்கள் அன்வைட் பண்ணபடியே இருக்கலாம். சத்தங்கள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்க. என்ன மெட்டாக்கள் டிஸ்டர்பா இருக்குமே என்ன, அதுக்கிற மாதிரி பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி. எல்லாரையும் அன்வைட் பண்ணி விடுறோம். சரியா? அறுபது ஆள் எடுத்து அவருக்கு கொடுத்துருங்களா? இந்த குழம்புல இருந்து ஒரு ஆள் எடுத்து அப்போது அதான் அந்த காய்ச்சல்னு சொன்னீங்க. இங்க வந்தது நம்பர் எடுத்ததோ இன்னும் அதுல ஜாயின் பண்ணியாச்சு. ரைட் தம்பி, நாங்கள் இனி பாடத்தை துவங்குவோம். நான் அன்றைக்கு சும்மா இன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் பாடம். என்ன பிரச்சனை என்றால், நான் போன வகுப்புல சும்மா எல்லாரும் ஒரு அறிமுகமா கதைச்சனார். என்ன கதைச்சனாங்கள் என்றால், பிசிக்ஸை பொறுத்தமல்ல பாடத்தை பாடமாக்கி படிக்காமல் விளங்கி படித்தா நல்ல மண் சொல்ல விளங்குதல்லோ. ஆக விளங்கி நீங்கள் பார்க்க வேணும், விளங்காட்டி சிக்கல். இதுல இங்கிலீஷ் மீடியக்காரர் யாராவது இருந்தால் ஒரு கால் எங்கண்டைய அந்த உங்களுக்கு அட்மின் இருக்கிற எங்கண்டைய அட்மின், நாங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க, அல்ல மெசேஜாவது போடுங்க. சரியா? என்ன உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பணும். நான் தமிழ்ல தான் நோட்ஸ் சொல்லுவேன். என்ன கொஞ்சம் பேருக்காண்டி நீங்கள் ஒரு எத்தனை பேருக்கு தெரியல அனுப்புங்க. அந்த நம்பர் போட்டு விட தெரியுமா? நம்பர் தெரியுமா தம்பியவ? சொல்லுங்கடா. அட்மின் நம்பர் தெரியுமா? அக்கௌண்ட் நம்பர் எழுதுறேன். 077-244-98-34 விளங்குதா? 077-244-98-34 ஏதாவது பிரச்சனைன்னா நீங்கள் அவளோட மெசேஜ் போட்டோ இல்ல எடுத்து கதைச்சு கொள்ளலாம். இதுதான் பிசிக்ஸுக்குரிய. மற்றபடி கொமனா அங்க கதைச்சிருப்பீங்கள். பிசிக்ஸுக்குரியால் இவாதான். இந்த நம்பருக்கு அடிச்சு காய்ச்சிங்கன்னா சரி, ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் சரிதானே. உங்களுக்கு புக் அனுப்பப்படும், அனுப்புறது சம்பந்தமா வந்தது வரையில்லை அதுகள் சம்பந்தமா எல்லாம் இப்போ அவாண்ட இந்த நம்பர்ல இருந்தால் உங்களுக்கு மெசேஜ் வரும். என்ன இதானே நம்பர்? ஓ, மற்றது இந்த நம்பர்ல இருந்து வர மெசேஜ் நீங்கள் கன்சிடர் பண்ணி கொள்வோம். நீங்கள் அதை விட்டுட்டு இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது, அங்க நடக்கல இங்க நடக்கலன்னு சில பேருக்கு வந்து விளக்கம் இல்லாமல் கதைக்கணும். சொல்ல விளங்குதானே? நீங்க தம்பி கூட ஆக்கள் படிக்கிறது விளங்குதானே? அப்ப சில பேர் பிஸியா இருந்தால் என்ன நடக்குன்னு தெரியாது. கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். மற்றது எக்ஸாமுகள் வைக்க எடுக்க வேணும். இல்லை என்றால் அது ஆட்டோமேட்டிக்கா நிப்பாட்டி போடுவோம். மற்றது இன்னொரு விஷயம், இந்த ரெக்கார்ட் பண்ணி போட்டு இருக்கலாம் என்று மட்டும் நினைக்காதீங்க, அது நடக்காது. தப்பித்தவரை நாங்கள் கூப்பிடக்க ஆள் இல்லை என்றால் ஒரு கதையும் இல்லாமல் நிப்பாட்டி போடுவோம். அன்றையோட அட்மிஷன் கேன்சல் பண்ணுவோம். சரிதானே? அந்த விளையாட்டுகள் சரி வரா. வேற எங்க வகுப்புல இருக்கிற மாதிரி விளையாட்டுகளை இங்க என்னோட விட்டீங்க என்றால் நிப்பாட்டி போடுவேன். தம்பி நான் சொல்ல விளங்க நான் சொல்றது, டேய் உங்களோட பட்சில மட்டும் 1800 ரூபாய் இருக்கணும். உங்களோட பட்ஜ் இப்ப இந்த 24th வாங்க, இப்ப இந்த வர இன்னும் அட்மிஷன் வரும். சரிதானே? இப்ப நீங்கள் 1-2 பேர் செய்யற குழப்படிக்கு வச்சிருக்க மாட்டேன். நாங்கள் சொல்ற வேலைகளை நீங்கள் செய்யவும். இப்ப இந்த ரெக்கார்ட் பண்ணி போட்டு இருக்கிறது, அங்க இருக்கிறது, இங்க இருக்கிறது, எனக்கு வேற வகுப்பு இருக்கு, இந்த வகுப்பு நீ வேற இடத்த பார்த்துக்கணும். இங்கே சரி விடா. சொல்ல விளங்குதா சொல்றது? இப்ப கதைக்கிற விளங்குதாடா? ஏய் கதைங்கடாராது சரியா? ஓகே ஓகே சரியடா. மற்றது தேவையில்லாமல் கதைக்கக்கூடாது. தேவையோட பாடத்தோட கேட்க விரும்புறதெல்லாம் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. சும்மா விளக்கம் இல்லாத கேள்வி கேட்கக்கூடாது. பாடத்தோட ஒரு எல்லாருக்கும் பிரியோசமா இருக்கக்கூடிய மாதிரி ஒரு கேள்வியை கொமலா நீங்க கேட்கலாம், எந்த சிக்கலும் இல்லை. சரிதானே? அதுக்குதான் எல்லாரும் கதைக்க விட்டுருக்கு. இப்போ டவுட் வரும், அந்த டவுட் வந்து உனக்கும் பிரியோசமா இருக்கும், அங்க இன்னொருத்தனுக்கு நான் சொல்லியிருக்க மற்றாக்களுக்கும் அது பிரியோசமா அமையும். நீங்கள் எல்லாரும் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்க வேணும். சரிதானே? ஓகே ரைட். நாங்கள் பிசிக்ஸை விளங்கி படிப்போம்னு சொன்ன நான் இப்ப பெருசா விளங்குறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி அங்கால போதான் விளங்குற பிரச்சனைகள் வரும். சரிதானே? முதல் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்றால் இப்ப நாங்கள் படிக்க போறது இப்ப முதலாவதா கன பாடங்கள் இருக்கிறதா, நீங்க அதுல சொல்லிக் கொண்டிருக்கே இல்லை. முதலாவதா பாருங்கோ, இந்த பௌதிகத்துல அடிப்படை பௌதிகம், பேசிக் பிசிக்ஸ் என்ற ஒரு பாடம் இருக்கு. நான் சொல்ல விளங்குதானே? அடிப்படை பௌதிகம்.
என்ற ஒரு பகுதியைத்தான் இப்ப நாங்கள் ஆரம்பிக்க போறோம். சரிதானே? ஹெடிங் போட்டுக் கொள்ளுங்க. அடிப்படை பௌதீகம், பேசிக் பிசிக்ஸ் போடு. இங்கிலீஷ் மீடியக்காரர் இந்த நம்பர் போட்டிருக்கு, அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜை போடுங்க, உங்களுக்கு அந்த நோட்ஸ் போடப்படும். வகுப்பு முடியத்தான் போடுவேன். சரிதானே? ஏன்னா முதலே போட்டுட்டா நான் படிப்பிக்கிறது அர்த்தம் இல்லாம போயிடும். வகுப்பு முடிய அந்தந்த பகுதி போடப்படும். நீங்கள் வந்து பார்த்து நோட் பண்ணி கொள்ளலாம். மற்றதுடா தம்பியவ, இதுல நான் வந்து கொஞ்சம் தான் நோட்ஸ் தருவேன். சில சில விஷயங்கள் மட்டும்தான் நோட்ஸ்ல தருவேன். நான் கணக்க கதைப்பேன், கதைக்கிச்சு போட்டு நோட் பண்ணுவேன். அப்ப கதைச்சு கொண்டிருக்க கிளியராக நீங்கள் கவனிச்சாத்தான் அதை நோட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். என்னுடைய ஸ்டைல் அதுதான். நான் கணக்க கதைச்சு தம்பி நோட் பண்ணு நோட் பண்ணு நோட் பண்ணு சொல்லி கொண்டு போவேன். அதே நோட்ஸ்ல நானும் சொல்லி கொண்டு இருக்க மாட்டேன், நீங்க எழுதுறோம். ஏன் அதை அப்படி செய்யறானா, உங்களுக்கு கிரைக்கியல் முகம் நீ அனுதோம் கிரைக்கு ஆகணும். நான் சொல்ற வடிவாக்க ஒன்று. மற்றது ஒரு விஷயத்த கேட்டால் அதை உண்ட பாட்டு எழுத தெரியணும். அப்ப நீ ஃபைனலுக்கு ஒரு கேள்விக்கு ஆன்சர் பண்ற பழக்கம் சொல்றது. அப்ப கன விஷயத்த நோட் பண்ணு சொன்னா நீ நோட் பண்ண தெரியணும். இல்லைன்னா நோட்ஸ்ல ஒன்றும் தர மாட்டேன். எட்டாம் வகுப்பு இல்லை சொல்ல விளங்குதோ. நோட்ஸ் கொஞ்சம் விஷயம் இருக்கும், அது மெயினான விஷயம். மற்றும்படி கன விஷயம் கதைப்பேன். கதைக்கிறத நீங்களா டக்குன்னு சொல்ல, அது இப்ப முதல் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நோட்ஸை கேட்டு எழுதினாக்களை தான் இருப்பீங்க. அது பழக்கத்துல வரும். இப்பவே பழகி கொள்ள வரும். சரியா? ஓகேடா? சரி, ஓகேடா. என்னடா வந்து உங்களுக்கு காய்ச்சோட்டுக்கான யோசிக்கிறீங்க. இப்ப நீங்களா கதைக்கணும் எல்லாம் சொல்லி போட்டேன். கதைக்க வேணுமா எல்லாரும் மன்மிட் பண்ணி கொடுப்போம். சரியா? சரி, எல்லாரும் எல்லாரும் சத்தங்கள் பெறாம பார்த்துக்கொண்டா தெரியலாம். சரிதானே? சில பேர் இப்ப பேப்பர்கள் கட்டுறதெல்லாம் சத்தம் பெறுதுங்க. நீங்கள் வச்சுக்கொண்டு பேப்பர் அங்க கட்டவே சத்தம் பெறுது. அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்கன்றது. சரிதானே? ஓகேடா. இப்ப நாங்கள் இப்ப முதல் படிக்க போவது பிசிக்ஸ் என்ற பாடம் தானே. இந்த பிசிக்ஸ் என்ற பாடத்துல பௌதிக கணியங்கள், பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. ஒரு 200-300 இருக்கு. பிசிக்கல் குவான்டிட்டிஸ் கொஞ்சம் இருக்குது. சரியா? அது நான் 1-2 சொல்ல போறேன். அதை வச்சு போட்டு மிச்சம் உங்களைத்தான் கேட்க போறேன். ஒவ்வொரு தடவை கதைக்கணும். நான் கேட்கிறாள் மட்டும் கதைக்கணும், மற்றால் கதைக்கப்படாது. நான் சொல்ல விளங்குதா? மற்றால் சொல்லக்கூடாது, கேட்கிறாள் மட்டும் சொல்ல வரும். மற்றவன் பேசக்கூடாது. எல்லாரும் கட்சிங்கிற ஒரு தடவை மட்டும் விளங்காது. சொல்ல விளங்குதோ? இந்த பிசிக்கல் குவான்டிட்டிஸ், பௌதிக கணியங்கள் என்று சொல்லி, பௌதிக கணியம் சில பௌதிகம் எழுத தெரியாது, பலதிகம் என்று பௌதிகம் விளங்குதா? பௌதிகம் இல்ல பௌதிகம் தெரியவா? சொல்ல விளங்குதோ? அதுல இருக்கு பௌதிகம் என்ற பாடத்துல இப்ப நாங்கள் அடிப்படை பௌதிகம் படிக்க போகிறோம். சரிதானே? இதுல பிசிக்கல் குவான்டிட்டிஸ், பௌதிக கணியங்கள் என்று சொல்லி கொஞ்சம் இருக்குது. அது 200-300 இருக்குது. நாம கொஞ்சத்தை இப்ப பார்க்க போறோம். படிக்கல அப்பப்ப வரும். சரிதானே? சரியானே? ரைட். இப்ப நான் கேட்கிறேன், ஒன்று சொல்றேன். பௌதிக கணியம் திணிவு என்றது ஒரு பௌதிக கணியம். இந்த சயின்ஸ்ல கேள்விப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் திணிவு என்றது ஒரு பௌதிக கணியம். சொல்ல விளங்குதா? இன்னொன்று சொல்லுங்க, நேரம் என்றது ஒரு பௌதிக கணியம். உங்களுக்கு தெரிகிறதுக்கு சொல்றேன். கதி என்றது ஒரு பௌதிக கணியம். கதி, மேஸ், டைம், ஸ்பீடு இதெல்லாம் தெரியும். கதியை தம்பி சில பேர் கதி என்றால் ஸ்பீடை சொல்றோம். நேரம் என்ற டைமை சொல்றோம். சொல்ல விளங்குதானே? திணிவு மேஸை சொல்றோம். சொல்ல விளங்க. நோட்ஸ் எல்லாம் வெறும் இங்கிலீஷ் காரருக்கு போடுவேன். நீங்களா நோட் பண்ணி கொள்ளணும். நான் தமிழை சொல்லியிருக்கேன், நீங்கள் இங்கிலீஷ் எழுத தெரியணும். அது எழுத தெரியல இப்ப இங்கிலீஷ் காரீங்க. சரிதானே? சொல்ற விஷயத்த எழுத தெரிஞ்சா சரியாடா? சரி. சோ திணிவு, நேரம், கதி இப்படி இருக்குது. ஒரு ஆள் சொல்லு, ஒரு ஆள் கதை, ஒரு ஆள் ஹலோன்னு சொல்லு. ஒரு ஆள் டேய் ஒரு ஆள் சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்கடா. அதுல பிள்ளை என்றால் பரவாயில்ல, ஒன்றுமே இல்லை. சரி, ஓகேடா. ஆறு ஆள் சொல்லு. வேற ஒரு பகுதியை கணியம் சொல்லு பார்ப்போம். ஒரு ஆள் கதை எல்லாரும் கதை. எஸ், ஆறுமுடுகள். ஓகே, பொறுங்க அந்த பிளான். நான் ஒண்ணு எழுதி போட்டு விடுவேன். ஆறுமுடுகள் என்ற ஒரு பகுதியை கணியம் சொன்னா சரி. இன்னொரு ஆள் சொல்லுங்க. என்னப்பு? அங்க ஒரு சொல்றான் வெப்பநிலை என்ற ஒரு பகுதியை கணியம். வெப்பநிலை, டெம்பரேச்சர். இடப்பெயர்ச்சி, இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். தம்பி ஆறுமுடுகள் எக்ஸலரேஷன். இங்கிலீஷ் மீடியக்காரர் சொல்றேன். இது வெப்பநிலை, டெம்பரேச்சர், இடப்பெயர்ச்சி, டிஸ்பிளேஸ்மெண்ட். அது ஒரு பகுதியை கணியம். இன்னொன்று சொல்லுங்க. எல்லாரும் கதைக்கிறீங்க பாத்தீங்களா? மின்னோட்டம் ஒரு பௌதிக கணியம். ஓகே, வேற ஒன்று சொல்லுங்க. சொல்லுங்களேன்.
அமுக்கம் என்றது ஒரு பௌதிக கணியம். பிரஷர், அமுக்கம் பிரஷர் என்ற ஒரு பௌதிக கணியம். மின்னோட்டம் என்றது எலக்ட்ரிக் கரண்ட் ஆங்கிலத்துல சொல்றது. அமுக்கம் பிரஷர் ஆங்கிலம் சொல்றது ஒரு பௌதிக கணியம். யாரோ பதார்த்தத்தின் அளவுன்றது யாரோ ஒரு ஆள் சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லி கேட்டார், ஓயில்ல இருக்குதா அல்லது ஏல எங்கேயாவது படிச்சீங்களா? பதார்த்தத்தின் அளவு ஓயில்ல இருக்கா தம்பி? இருக்குதா? என்ன? ஓகே ஓகே, அப்ப இருக்குதுண்டா சரி. நான் எல்லாம் கதை இப்ப நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. பதார்த்தத்தின் அளவு என்று சொல்றார்கள். அது ஆங்கிலம் சொல்றது எமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்றது. எமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்று சொல்றது. பதார்த்தத்தின் அளவு ஒன்று இருக்கா? நீங்க கேள்விப்பட்டேன்னு சொல்றீங்க, பார்ப்போம். அப்படி இருக்குது. அது என்னென்றால் நான் வேணுமெண்டா உங்களுக்கு சொல்றேன். பதார்த்தத்தின் அளவு என்றது என்னண்டா, சில நேரம் திணிவு, நேரம், கதி, ஆறுமுடுகள், வெப்பநிலை, அதெல்லாம் சும்மா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சில நேரம் பதார்த்தத்தின் அளவு என்னன்னு தெரியாம இருக்கலாம். என்னன்னு சொன்னால் அது நீங்கள் எந்த பொருள் எடுத்தாலும் அந்த பொருள்கள் அணுக்களோ மூலக்கூறுகளால் ஆனதுதான். சரிதானே? நீங்கள் கதைக்கிற தொகுதியில இருக்கிற, கதைக்கிற பொருள்ல அல்லது கதைக்கிற தொகுதியில இருக்கிற அணுக்களின் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கையை பற்றி கதைக்கிறதா இந்த பதார்த்தத்தின் அளவு என்று சொல்லப்படுற சாமான். இந்த சோக்குக்குள்ள எத்தனை அணுக்கள் இருக்கு, எத்தனை மூலக்கூறுகள் இருக்கு, அதோட சம்பந்தப்பட்டால்தான் இந்த பதார்த்தத்தின் அளவு. அது இந்த அறுதலா பார்ப்போம் என்னண்டு. அது விளங்குதா உங்களுக்கு? அப்படி கேள்விப்பட்டீங்களாவோ இல்ல? ஓகே ஓகே ஓகே, சரி சரி. பதார்த்தத்தின் அளவு சொன்னீங்க. வேற ஒரு ஆள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அடர்த்தி என்று சொல்றாங்க. டென்சிட்டி, டென்சிட்டி. ஓகே, அப்படி ஒன்று இருக்குது. டென்சிட்டி பிசிக்கல் குவாண்டிட்டி. வேற விசை என்ற ஒரு பௌதிக கணியம். ஃபோர்ஸ், உந்தம் என்ற ஒரு ஒன்று எழுதி முடிஞ்சா சொல்லுங்க. உந்தம் என்ற ஒரு பௌதிக கணியம். ஆங்கிலம் சொல்றது மொமெண்டம். மொமெண்டம். எஸ், பொறுங்கம்மா. ஒருதான் சொல்றான் வேலை என்று சொல்றாங்க. ஒர்க், அது ஒரு பௌதிக கணியம். ஒர்க். அங்க அங்க ஒருதான் சொல்றான் வலு. வலு என்ற ஒரு வலு என்ற ஒரு பௌதிக கணியம் இருக்கிறது. பவர், பவர், வேலை, ஒர்க், பவர். விளங்கலையா? விசை திருப்பம், விசை திருப்பம், விசை திருப்பம் ஒன்று சொல்லி முடிய அடுத்த சொல்லுங்க. விசை திருப்பம், அது ஆங்கிலத்தில் சொல்றது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். அது எல்லாம் என்னன்னு பார்ப்போம், ஒன்றும் பயப்படாதீங்க. விசை திருப்பம் என்ற ஒரு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், அந்த மாதிரி ஒரு பௌதிக கணியம் இருக்கிறது. சரி, வேறு ஒரு ஆட்சி அங்கரால் சொல்லுது கன அளவு, கனவளவு, வால்யூம், வால்யூம். அங்கரால் சொல்லுது கன அளவு. சொன்னோன்னா பொறுப்பொரு கனடா சொன்ன ஆள் சொல்லுது நீளம். ஓ, வெரி குட். நீளம் ஒரு பௌதிக கணியம். வேற அங்கரால் சொல்லுது அடுத்த பரப்பு. பரப்பு எனக்கு நீளம், பரப்பு, கனளவு, பரப்பு, பரப்பு ஒரு பௌதிக கணியம். நியாயம். வேற தம்பி பரப்பு, இது கன அளவுன்றது வால்யூம், நீளம்ன்றா லெங்த், பரப்புன்றா ஏரியா. சில இதுக்கு இங்கிலீஷ்ல காட்டுறதுக்கு ஆகமோதமா இருக்கக்கூடாது. பரப்புன்றது ஏரியா, எல்லாம் தெரிய வரும். ஓகே, வேற ஒரு தடை என்ற ஒன்று இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் இருக்குதா இல்லையா? ஏய், தடை என்ற ஒன்று படிச்சீங்களா இல்லையாடா? தடை என்ற ஒரு பௌதிக கணியம் இருக்கிறது. வேற 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 அல்லது அதை இன்னொரு தமிழ்ல சொன்னால் அதிர்வன் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்ல அதிர்வன், மீடுறன் என்று சொல்லப்படுற ஒரு பௌதிக கணியம். ஆங்கிலம் சொன்னா ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி என்ற ஒன்று இருக்குதானே? ஃப்ரீக்வன்சி என்ற பௌதிக கணியம் இருக்கிறது. வேற ஒரு ஆள் சொல்லுங்க. மின்னோட்டம் அங்கே சொல்லியாச்சு. சொல்லு இல்லையா? சொல்லு இல்லையா? மின்னோட்டம், மின்னோட்டம் அங்கே சொன்ன மாதிரி 5 மின்னோட்டம் சொல்லியிருக்கு. அப்ப மின் அழுத்தம். ஓகே, மின் அழுத்தம், அழுத்தம். ஓகே, மின்னழுத்தம். அது சரி, மின்னழுத்தம் ஒரு பகுதி. அங்க ஒரு பொருள் அங்க ஒரு சொல்றேன் நிறை, வெயிட். இது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். நிறை என்றது வெயிட், அது எல்லாம் ஒரு பகுதிய கணியம். வேற வெரி குட், வெரி பொறு அங்க ஒரு சொல்றான் இயக்க சக்தி.
இயக்க சக்தி ஐ மீன் கைனட்டிக் எனர்ஜி. அது ஆங்கிலம் சொன்னா கைனட்டிக் எனர்ஜி. அங்க அதை சொன்னோன்னு அடுத்த ஒருத்தன் சொல்றான் அழுத்த சக்தி. அதை சொல்றது ஆங்கிலத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்படி ஒரு பகுதியை கணியம். இயக்க சக்தி, அழுத்த சக்தி, பொட்டன்ஷியல். விளங்க இல்ல வேற அங்க ஒரு ஆள் சொல்லுது ஒளியினுடைய செறிவு. ஒளி செறிவு என்னன்னு சொல்ற? ஒளி லைட் இன்டென்சிட்டி, ஒளி செறிவு அப்படி இருக்குது. இன்னொன்னு சொல்றேன், நானே சொல்றேன், ஒலிச்சரிவு சவுண்ட் இன்டென்சிட்டி. ஒலிச்சரிவு ஒளிச்சரிவு இருக்கு, ஒலிச்சரிவு இருக்கு, சவுண்ட் இன்டென்சிட்டி இருக்கு, லைட் இன்டென்சிட்டி இருக்கு. ஓகே வேற எல்லாம் பகுதிய கணிக்கலாம். அங்க ஒரு ஆள் சொல்றாள் தன் வெப்ப கொள்ளளவு. அது ஒரு பகுதிய கணியம் என்றால் தன் வெப்ப கொள்ளளவு. வேற தூரம் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவு சொல்லி ஒரு ஆள் சொல்லுது வெப்ப கொள்ளளவு அப்படியும் ஒன்று இருக்கு. இதை சொல்ற தன் வெப்ப கொள்ளளவு ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி சொல்றோம் ஆங்கிலத்தில். வெப்ப கொள்ளளவு ஹீட் கெப்பாசிட்டி சொல்றது ஆங்கிலத்துல. தன் வெப்ப கொள்ளளவு ஸ்பெசிபிக் கெப்பாசிட்டி, ஹீட் கெப்பாசிட்டி இப்படி எல்லாம் கதைக்கிறதுக்கு இருக்கு. அங்க யாரோ சொல்றாள் என்னம்மா சொல்றீங்க? விகாரமா என்னது? என்ன தம்பி? அலை நீளம் என்று ஒரு ஆள் சொல்லப்படுது. அலை நீளம், வேவ் லென்த், அலை நீளம் அந்த மாதிரி ஒன்று இருக்கு. வேவ் லென்த். வேற வேற என்னண்டு என்ன ஜங்கின் மட்டும் உங்களுக்கு தெரியுமா? எங்க படிச்சீங்க ஜங்கின் மட்டும்? யார் படிச்சா அப்படி? தெரியாது சார். அப்ப ஜங்கின் மட்டும் ஓயில படிச்சீங்களா? இது எங்கேயோ ஏல எங்கேயோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் போல. ஜங்கின் மட்டும்ன்றது ஓயில படிச்ச மாதிரி ஒன்று மாதிரி அப்படி ஒன்று இருக்குது. இல்லையாண்டு இல்ல, அது அது சேர்ந்து படிப்பேன் நான். ஜங்கின் மட்டும் படிப்பேன். அப்படி ஒன்று இருக்குதான். அது ஓயில படிக்கிறீங்களா? இல்லையாண்டு படிக்கிறீங்களாடி? முறிவு சுட்டி அது படிச்சிருப்பீங்க. அது எங்கேயாவது படிச்சிருப்பீங்க. என்ன முறிவு சுட்டி? முறிவு சுட்டி படிச்சீங்களா? முறிவு சுட்டி முறிவு சுட்டி அது ஆங்கிலத்தை சொல்றது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சொல்றது முறிவு சுட்டி. அப்படி ஒன்று இருக்கு முறிவு சுட்டி. பாரப்படுவோம் முறிவு சுட்டி அப்படி ஒன்று இருக்கு. வேற ஆவர்த்தன காலம். பொறுங்க. அங்க ஒரு ஆள் சொல்றாள் விசை இணை அல்லது விசை திருப்பம் அப்படி ஒன்று இருக்கு. விசை திருப்பம் இது ஆங்கிலத்தை சொல்றது மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் என்று சொல்றது. இங்க தம்பி இது என்னடா டக்கு டக்குன்னு சொல்லி கொண்டு போறானே, எனக்கடா இப்படி பௌதிக கணியம் கிடக்குதுன்னு சொல்ல போறோம். அவ்வளவுதான். இதுகளை பற்றி எல்லாம் தனித்தனியா படிக்க போறோம். இன்னும் இப்படி சொல்லிப்பட போலாமே அது இருக்கு இது இருக்கலாம் படிக்க போறோம். முதல் இப்படி பௌதிக கணியம் என்றா எதன் உனக்கு முதல் தெரிய தர வேணும். அதுக்கு சொல்றேன் விசை இணை மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். மற்றது விலங்கில் என்னக்கும் மின்னேற்றம். வெரி குட். மின்னேற்றம், எலக்ட்ரிக் சார்ஜ் உண்டா சொல்ல விடுறா. மின்னேற்றம், எலக்ட்ரிக் சார்ஜ் அந்த மாதிரி பௌதிக கணியம் ஒன்று இருக்கு. வேற காந்த புலம்ன்றது ஒரு பௌதிக கணியம் அல்ல. அங்க ஒருதான் சொல்றான் என்ன ஆவர்த்தன காலம், ஒசிலேஷன் பீரியட் அப்படி ஒன்று இருக்கு. ஆவர்த்தன காலம் இது கோயில்ல படிச்சாதான் ஆவர்த்தன காலம் இல்லையா? ஒசிலேஷன் பீரியட் படிச்சீங்களா? படிக்க இல்லையா? வெரி குட். படிச்சா நீங்க. வேற அவர் தான் சொல்றான் மேற்பரப்பு கோயில்ல படிச்சீங்க. எங்க படிச்ச நீ இல்லையா? மேற்பரப்பு விசைன்றது கோயில்ல நீங்கள் படிக்க இல்லையே. படிச்சீங்களா? அப்படி ஒன்று இருக்கா தம்பி? வேற எங்க படிச்சு போட்டு கேட்கிறார். அல்ல அக்கா அண்ணன் கொப்பி வச்சுக்கிறார். அவ்வளவுதான். மேற்பரப்பு சென்ற ஒரு பௌதிக கணியம் இருக்குது. இல்ல உங்களுக்கு தெரியாது. அதை நாங்கள் படிப்போமே. சொல்லுங்க. அப்படி ஒன்று இருக்குதான் உண்மையா? மேற்பரப்பு சர்ஃபேஸ் டென்ஷன் என்னம்மா விளங்கல? கன்சன்ட்ரேஷனா என்னது? உராய்வு என்றது அது ஒரு சொல்லு. அது பிசிக்கல் குவான்டிட்டி இல்ல. உராய்வு விசை, உராய்வு குணகம் என்றது பௌதிக கணியம். உராய்வு என்ற ஒரு சொல்லு, தமிழ் சொல்லு. ஃபிரிக்ஷன் அது இஸ் நாட் a fundamental physical quantity. பொறா அவன் சொன்னான் இந்த உராய்வுன்றதுல உராய்வு விசை விளங்குதானே? ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் உராய்வு விசை அங்க உராய்வு விசை வந்தோன்னு அங்க டக்குன்னு சொல்றோம் செவ்வன் மரதாக்கம். உராய்வு விசை என்றது ஒரு பௌதிக கணியம். அதே மாதிரி உராய்வு குணகம் என்றது ஒரு பௌதிக கணியம். சொல்ல விளங்குதா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன், உராய்வு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃபிரிக்ஷன் என்று சொல்றது. சோ அது ஒரு பௌதிக கணியம். அதுல ஒரு ஆள் சொல்லுது அந்த உராய்வோட சம்பந்தப்பட்ட செவ்வன் மரதாக்கம் என்று சொல்லப்படுற ஒரு கோர்ஸ். அது
செவ்வன்மரதாக்கம் பண்றது ஆங்கிலத்துல நார்மல் ரியாக்ஷன் சொல்றது. அதுவும் வந்து ஒரு பௌதிக கணியம் தான். அது ஒரு பௌதிக கணியம் தான் பெரும். வேற வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி பொறுங்க. மேலுதைப்பு அப்பரஸ்ட், அந்த திரவங்களுக்குள்ள அமுலைக்குள்ள கொடுக்கப்படுகிற உதைப்பு மேலுதைப்பு திரவத்தால் ஆக்கிபடி சொன்னது பாப்பம். அப்பரஸ்ட் மேலுதை பண்றது ஒரு பௌதிக கணியம். அது இன்னொரு வகையான போர்ஸ், இன்னொரு வகையான போர்ஸ். வேற 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 தம்பி அங்க ஒரு சொல்றோங்க காந்தப்பாயம். அது ஓயில இருக்காம்பி காந்தப்பாயம் விளங்கல ஓயில இருக்கா? அப்ப இது எங்கயோ அப்ப வேற எங்க கேள்விப்பட்டதான் சொல்றீங்க. காந்தப்பாயம்னு ஒன்று இருக்குது. மேக்னெட்டிக் பிளக்ஸ் என்ற ஆங்கிலத்துல சொல்றது காந்தப்பாயம். அதுகள் பேருந்து பாப்போம், எல்லாம் பேருந்து படிக்க வர. சொல்லுங்க வேற என்னடா? துணிவா துணிவா சொல்லு. அயனாக்கல் சக்தி மின்னெதிர்த்தன்மை. என்ன 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 அயனாக்கல் சக்தி மின்னெதிர்த்தன்மை. மின்னெதிர்த்தன்மையா? அது ஒரு பிசிக்கல் மின் எதிர்த்தன்மை, அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி அல்ல. அயனாக்கல் சக்தி என்ன 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 என்னமா என்னமா தன்வெப்ப கொள்ளளவு ஏற்கனவே சொல்லி இங்க இருக்கு. தன்வெப்ப கொள்ளளவு, வெப்ப கொள்ளளவு சொல்லி நேரம் சொல்லியாச்சா? அங்க பாருங்க, அங்க ஒரு சொல்றான் புவி ஈர்ப்பு விசை. புவி ஈர்ப்பு விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது ஒரு பௌதிக கணியம். விளங்க இல்ல அங்க பாருங்க, ஒரு ஆள் சொல்றான் ஆர்முடுகள் சொன்னபடியா, இன்னொரு ஆள் சொல்றான் அமர்முடுகள். வெரி குட், அது ஒரு பௌதிக கணியம். வேற வேற அங்க ஒரு ஆள் சொல்லிச்சு பாருங்க, புவி ஈர்ப்பு விசை சொன்ன மாதிரி இன்னொரு ஆள் சொல்லிச்சது புவி ஈர்ப்பு ஆர்முடுகள். புவி ஈர்ப்பு ஆர்முடுகள் கிராவிடேஷனல் அக்சலரேஷன். அப்படி ஒரு பௌதிக கணியம் இருக்குது. வேற வெலாசிட்டி சொல்லியாச்சு, வேகம் சொல்லியாச்சு, ஸ்பீட் சொல்லியாச்சு. விசை திருப்பம் விசை திருப்பம் அது இங்க சொல்லி இருக்கு. விசை திருப்பம் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படி சொல்லி இருக்கு. விசை என்னப்போ அவன் சொல்றான் இழுவிசை. இழுவிசை இந்த கயிறுகள்ல வரும் டென்ஷன், இழுவிசை டென்ஷன், இழுவிசை அது இன்னொரு விசையில இன்னொரு வகை. ஓகே, அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தான் இழுவிசை டென்ஷன். வேற தூரம் 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 சொல்லியாச்சு. அப்போ தூரம் சொல்லி இல்லையா தம்பி? தூரம் சொல்லி இல்லையா? தூரம் அமுக்கம் சொல்லியாச்சு, பிரஷர் சொல்லியாச்சு. என்னம்மா கன்சன்ட்ரேஷன்? கன்சன்ட்ரேஷன் என்றா என்னது? கன்சன்ட்ரேஷன் என்னது? என்ன கன்சன்ட்ரேஷன்? கன்சன்ட்ரேஷன் கெமிக்கல் கெமிஸ்ட்ரியில அது வேண்டாம், அதை விட்டு சொல்லுங்க. வேற 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 இப்ப நீங்க போக்கல் லென்த், அதாவது குவிய நீளம் என்ற ஒன்று கேள்விப்பட்டீங்களா? குவிய நீளம் லைட் என்ற பாடத்துல லைட் லென்ஸ் குவிய நீளம் போக்கல் லென்த். எஸ் எஸ், குவிய நீளம் அப்படி பகுதிய கணியம். வேற 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 என்னப்போ அங்க சொல்றேன் பொறுங்க. அங்க ஒருத்தன் சொல்றான் மின் இயக்க விசை. ஒரு மின் இயக்க விசைன்ற இல்ல படிச்சீங்களா? படிக்க இல்லையா? பேட்டரியில கதைப்பாங்க, பேட்டரிகளை பத்தி. மின் இயக்க விசை நாம கேட்டதை கதை சொல்லு. மின் இயக்க விசை படிச்சா படிக்க இல்லையாம அதை சொல்லு. படிச்சது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் சொல்றது மின் இயக்க விசை. அது அந்த பேட்டரிக்கு கதைப்போம். இத்தனை வோல்ட் பேட்டரி, இத்தனை அது மின் இயக்க விசை இத்தனை வோல்ட், அது மின் இயக்க விசை. ஒரு பேட்டரிக்கு கதைக்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகே, அப்படி ஒன்று இருக்குது. வேற 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 என்னப்போ மின்காந்த தூண்டல் என்றது ஒரு பௌதிக கணியம் அல்ல. அது ஒரு பௌதிக பிசிக்கல், அது ஒரு நிகழ்வு. என்னன்னா வீச்சம். ஓகே, வெரி குட். வீச்சம் சவுண்ட் என்ற பாடத்துல படிச்சிருப்பீங்க. வீச்சம் ஆம்பிளிட்யூட், வீச்சம் ஆம்பிளிட்யூட் அப்படி ஒன்று படிச்சிருப்பீங்க. ஆம்பிளிட்யூட் ஒன்று படிச்சிருப்பீங்க. வீச்சம் தன்மறை வெப்பம், வளைவின் ஆரை, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், வளைவின் ஆரை.
அது ஒரு பௌதிக கணியம் தான். அங்க இன்னொரு ஆள் சொல்லு உருப்பெருக்கம். உருப்பெருக்கம் என்னமா சொல்றீங்க? அங்க ஒரு ஆள் சொல்லுது தன்மறை வெப்பம். சரிதானே? லட்டண்டன் ஹீட் சொல்றது. ஸ்பெசிபிக் பொறடா கொஞ்சம் பொறா. தன்மறை வெப்பம்ன்றது நீங்கள் சயின்ஸ்ல படிப்பீங்க. ஸ்பெசிபிக் லட்டண்டன் ஹீட் சொல்றோம். அப்படி படிச்சீங்களா? ஏய், தன்மறை வெப்பம் ஓயில இருக்கத்தானே? இந்த ஒவ்வொரு தலையங்கத்திலையும் எத்தனையோ நாள் படிப்போம். இது இப்ப சும்மா சொல்றேன். இப்படி இருக்கிற இதுகளை தான் பௌதிக கணியம் சொல்றது. மற்றது உருப்பெருக்கம் என்றார் ஒரு ஆள் சொன்னால் மேக்னிபிகேஷன். இந்த லென்ஸ்ல அப்படி அங்கானே உருப்பெருக்கம் கலைக்கிறீங்க நீங்கள் பிள்ள எங்க கலைச்சிங்க உருப்பெருக்கம்? உருப்பெருக்கம் லைட்ல அப்படி அது ஒரு பிசிக்கல் குவான்டிட்டி தான் சொல்றோம்லங்க மேக்னிபிகேஷன். ஓகே, இப்படி வேற யாரா சொல்ல விரும்புறீங்க? அதிர்வன் சொல்லி போட்டோம். ஃப்ரீக்வன்சி எங்கேயோ நான் சொன்னா நினைக்கிறேன். அதிர்வன் சொல்லி இங்க இருக்கு. அதிர்வன் அதிர்வன் ஃப்ரீக்வன்சி. காந்த புலம் என்ற ஒரு சொல்லடா. காந்த புல வலிமை என்று ஏதாவது ஓயில படிச்சீங்களா? காந்த புல வலிமை ஒரு பௌதிக கணியம் தான். அது படிச்சீங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் என்று சொல்றாரு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் காந்த புல அது படிக்கல நீங்கள். அதுகள் படிக்காத கதையாதீங்க. என்னப்போ என்னப்போ மின்னேற்றம் காய்ச்சாச்சா? மின்னேற்றம் காய்ச்சாச்சு. எலக்ட்ரிக் சார்ஜ் கதை சார்ஜ் மின்னேற்றம் விளங்கல? என்னவோ திரவ அமுக்கம் பிரஷர். திரவ அமுக்கம் அதாவது லிக்விட் பிரஷர் என்றால் திரவ அமுக்கம் லிக்விட் பிரஷர். அது நியாயம். அது ஒரு பௌதிக கணியம் தான். ஓகே, வேற சொல்றாரு வேகப்படுத்துறன்னு சொல்றாரு. அது எங்க ஓயில படிச்சீங்களா? வேகப்படுத்துறான்றது பாத்தியா? இவர் எங்கேயோ ஆட்டிய ஒப்பி வச்சுக்கிறாரோ இல்ல எங்கேயோ படிச்சுக்கிறாரோ எனக்கு தெரியல. அதுகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு ஓயில இல்லை. நான் ஓயில இருக்கிறத கேட்கிறேன். அதெல்லாம் படிக்க போறோம். நீங்க எல்லாம் படிப்போம். வேகப்படுத்துறேன். வெலாசிட்டி கிரேடியன்ட் அதை சொல்றது ஆங்கிலத்துல. வெலாசிட்டி கிரேடியன்ட் வேகப்படுத்துறேன் எல்லாம் பாப்போம். அப்படி எல்லாம் இருக்குதான். வேகப்படுத்துறேன் ஒன்று இருக்குதான். வேற அங்க சொல்றாள் வளிமண்டல அமுக்கம். அதாவது அட்மாஸ்பியர் பிரஷர் இருக்குதானே, வளிமண்டல அமுக்கம். என்ன சரிவு சரிவு சரிவுமா? சரி, என்ன என்ன முறுக்கம் டோக் அப்படி மொழில இருக்கா? டோக்கன் இல்லையே. அது இல்ல. அது ஏல இருக்கிற விஷயம் தான். முறுக்கம் டோக்கன் எல்லாம் இருக்குது. சரி, காணும் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு 200-300 பௌதிக கணியம் இருக்கு. நாங்கள் படிக்க போறோம். விளங்குதா? இப்படி இதுகளைத்தான் நாங்கள் பௌதிக கணியங்கள் என்று சொல்லுற நாங்கள். இப்ப விளங்கிச்சா உங்களுக்கு? ஹலோ தம்பி டே. இதாண்டா பௌதிக கணியம் சொல்றது. இதுல நான் சொல்ல கொள்கிறேன். இதுல நாங்கள் ஒரு 7 பேரை வச்சு சொல்றோம். அடிப்படை பௌதிக கணியங்கள், பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் ஒரு 7 பேர் இருக்கணும். அடிப்படை பௌதிக கணியங்கள் ஒரு 7 பேர் இருக்கணும். சொல்றவங்க தானே? எல்லாம் 200-300 இருந்தாலும் ஒரு 7 பேரை நாங்கள் அடிப்படை ஆனாக்கள் என்று சொல்லுகிறோம். சரியானே? இப்ப நீ என்னதான் நம்பர் எழுது, அடிப்படையான ஆக்களா தெரியுமோ? 0ல இருந்து 9 வரை உள்ள எண்கள். இதான் அடிப்படை. அந்த என்னதான் நீ நம்ம நம்பர் 1985 95 என்ன இளவையும் எழுது. ஆனா 0ல இருந்து 9 வரை உள்ள நம்பரை வச்சுதானே நீ எழுதுவாய். ஓமா இல்லையா? டேய், அந்த அதுக்கு அப்ப அந்த 0ல இருந்து 9 வரை உள்ளதான் நம்மளுக்கு அடிப்படையான ஆக்கள். அதைய வச்சுக்கொண்டு நீங்க என்ன வேணும் என்றாலும் எழுதலாம். அதே மாதிரி இப்படி எல்லாம் உரிப்பட்ட பிசிக்கல் குவான்டிட்டிஸ் இருக்குது. விளங்குதா? இதுக்குள்ள ஒரு 7 பேரு அடிப்படையான ஆக்கள் ஏன் சொல்றேன் தெரியுமோ? இதுல இருக்கிற ஆக்கள் எல்லாரையும் அந்த 7 பேரையும் வச்சு கொண்டு கலைக்கலாம். அந்த 7 பேர் தான் எல்லாருக்கும் அடிப்படையானால் இவை எல்லாரும் அந்த 7 பேர்ல 2, 3, 4 பேர்த்த கலெக்ஷனா தான் இவ வருவினம். அந்த 7 பேர்ல ஏதோ ஒரு 4-5 பேரை சேர்த்து உருவானாக்கள்லாம் இதையா இருக்கணும். அதனால அதை நாங்கள் அடிப்படையான ஆக்கள்னு சொல்லுகிறோம். ஓகே தானே? டேய், இப்ப நீ போட்டுக்கொள்ளு அடிப்படை பௌதீக கணியம். என்னென்னு போட்ட நீ? முதல் பேசிக் பிசிக்ஸ், அதாவது அடிப்படை பௌதீகம் என்று போட்ட நீ தலையங்கம் போட்டியா? முதல் தலையங்கம் போட்டுச்சுன்னா இல்ல, அடிப்படை பௌதீகம் போட்டீங்களா இல்லையா? இனி கீழே ஒரு மூலையில தலையங்கம் போடுங்க, அடிப்படை பௌதீக கணியம்.
இங்கிலீஷ் மீடியக்காரர் பேசிக் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அல்லது ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படி போடு. சொல்ல போ. கதிர்ப்பு வந்து பௌதிக கணிப்பு என்னடா கதிர்ப்பு கதிர்ப்பு பௌதிக கணிப்பு அதெல்லாம் வரும். எல்லாம் கதைப்பம் இந்த ஆறுதல நீ ஒன்றும் பயப்படாது, எல்லாம் கதைப்பம். சில சொல்லுகளடா பௌதிக கணியம் ஆயிடாது. நீங்க புல்லாமன்னு சொன்னா அது ஒரு சொல்லு, அது ஒரு பௌதிக கணியம் அல்ல. கதிர்பன்ற ஒரு நிகழ்வு, அது பௌதிக கணியம் அல்ல. ஒரு ரேடியேட் பண்ற நிகழ்வு, அது அப்படி அது ஒரு நடக்கிற நிகழ்வு. பாப்ப நாங்க காய்ச்சல் போய்க்கலாம் அம்புலாங்க, எது பௌதிக கணியத்துக்கு வரும், இது வராதுன்றதெல்லாம் அம்புலாங்க. தம்பி சரியா? ஓகேயா தம்பி? சில பேர் பேப்பர்கள் எல்லாம் கொப்பியல் விரிக்கிற எல்லாம் சத்தங்கள் வருது, கிட்ட இருந்து சீரியல் போடாது, என்ன மியூட் பண்ணி போட்டு செய்யுங்க. ரைட். இப்ப என்ன போட சொன்னான்? அடிப்படை பௌதிக கணியங்கள். நான் சொல்றதை வடிவாக்குவீங்க. அதுல முதலாவதால் நீளம். என்ன சாம? நீளம் என்றது நான் சொல்றது நீ ஒன்றும் எழுதப்படாது, நான் சொல்லுவேன்னு எழுத சொல்லி அதுக்கு பிறகு நான் சொல்ற மட்டும்தான் வைக்கும். பாஞ்சு எழுதி வச்சா தெரிகிறார். நான் சொல்ற மட்டும்தான் எழுதுவோம். சரி, நான் சிலதை கதைச்சு போட்டு சொல்லுவேன் எழுதாண்டு எல்லாம் நான் சொல்லுவேன். எப்ப எழுதுறது எழுதி, அதை மட்டும் நான் சொல்ற மட்டும் தான் கைக்கணும். அதுக்கு இடையில நீங்க எழுதி புடுங்குற வேலையில் பார்த்தீங்கன்னா கதையை ஒன்றும் விளங்காது. எழுதி வச்சு பணமாக்குற வேலை தான் முடியுமே. நீயா செய்ய முடியாது. நீளம்ன்றது ஒரு அடிப்படை பகுதியை. ஓகேயா? அடுத்தது திணிவு என்றது ஒரு அடிப்படை பகுதி. என்ன சாமா? நீளம் என்றது லெங்க், ஆங்கிலத்தில் சொன்னா லெங்க், ஒரு பகுதி அடிப்படை பகுதியை கணும். திணிவு மேஸ், ஒரு பகுதி அடிப்படை பகுதியை கணும். சொல்ல விளங்குதா? அடுத்தது நேரம், டைம். நேரம் ஒரு பகுதியை கணியம், டைம். சொல்ல விளங்குதா? ஓகே, நேரம் என்ற ஒரு பகுதியை கணியம். இது போக அந்த அடிப்படை பகுதிய கணியத்துல இன்னொரு 3 பேர். அடுத்தது வெப்பநிலை. வெப்பநிலை, டெம்பரேச்சர், அது ஒரு பௌதிக கணியம். டெம்பரேச்சர் என்ற ஒரு பௌதிக கணியம் இருக்கு. ஓகே, வெப்பநிலை. சரியா? அடுத்தது மின்னோட்டம். மின் ஓட்டம், எலக்ட்ரிக் கரண்ட். ஓட்டம், மின்னோட்டம், அது ஒரு பௌதிக கணியம். இந்த அடிப்படையில ஒரு ஆள் எத்தனை பேர் வந்துட்டு? 2, 4, 5 பேர் வந்து விளங்குதா? அடுத்தது பதார்த்தத்தின் அளவு. பதார்த்தத்தின் அளவு, amount of substance. அது நீங்கள் ஓயிலே படிச்சோன்னு சொல்றீங்க, அப்படி ஒரு பௌதிக கணியம். அதுவும் அடிப்படை பௌதிக கணியத்துக்கு சொல்ல விளங்குதா? அடுத்தது கடைசியா சொல்ல போறது ஒளிர் செறிவு என்று ஒன்று இருக்கு. நாட் ஒளிச்செறிவு. என்ன சாமான்? ஒளிச்செறிவு என்றது அது லைட் இன்டென்சிட்டி. ஒளிச்செறிவு என்றது சவுண்ட் இன்டென்சிட்டி. இது அது இல்ல. ஒளிர், ஒளிர் என்ற ஒளிர், ஒளிர் செறிவு. சொல்ல விளங்குதானே? இதை சொல்லுவது ஆங்கிலத்துல luminous intensity என்று சொல்றது. ஒளிச்செறிவண்டா லைட் இன்டென்சிட்டி, ஒளிச்செறிவண்டா சவுண்ட் இன்டென்சிட்டி, ஒளிர் சரிவண்டா இது ஒளிர் சரிவு, நாட் ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவு, ஒளிர் சரிவு, luminous intensity என்று இதை சொல்றது. இப்படி 7 பேர் இருக்கிறேன். நான் சொல்ல விளங்குதா? சொல்றது எழுங்கடா கொண்டுக்கள உண்டா? பார்க்காம எழுதுவா, பார்க்காம எழுது. இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு போடுவேன் நோட்ஸ், இந்தியான் விஷயம் போட்டு விடுவேன். சரிதானே? நான் முதல் போட்டா நீங்கள் அதை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒரு இல்ல, நீங்கள் முதல் அதை கேட்டு உணர்ந்து கொள்ளவும், அதான் விஷயம். சார் சொல்லப்போ வெப்பம் ஒரு பௌதிக கணியம் வருமா? என்னடா என்னடா என்ன வெப்பம்? எஸ், வெப்பம் ஒரு பௌதிக கணியம். ஹீட் என்ற ஒரு பௌதிக கணியம். ஹீட் என்ன? ஹீட் எனர்ஜி, அது ஒரு எனர்ஜி. அது ஒரு பௌதிக கணியம் தான். வெப்பம் ஒரு பௌதிக கணியம். பொறுங்க. சரியா? என்ன சொல்லு? அந்த ஒளிர் செறிவை கொஞ்சம் விளங்கப்படுத்திடுமா? எல்லாம் விளங்கப்படுத்த போறோம், அந்தரப்படாத. ஒளிர் செறிவு எல்லாம் விளங்கப்படுத்த ஒன்றும் விளங்காமல் நான் படிப்பிக்க மாட்டேன். நான் சொன்னேனே, காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நான் சொல்றது இல்லை. பாடமாக்குற மாதிரி நான் படிப்பிக்கிறதும் இல்லை, எனக்கு பிடிக்கிறதும் இல்லை. எல்லாம் சொல்லுவேன், நீ ஒன்றும் பயப்படாத, எல்லாம் கலக்க. என்னம்மா சொல்லு?
சொல்லுங்கடி. கொஞ்சம் கவரேஜ் ப்ரோக்ராம் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் லைன் ஏலையும் இருக்கா சொல்லுங்க சார். அம்மா இத நீளம் என்று சொல்றது, இது திணிவு என்று சொல்றது. அடுத்தது திணிவு, அடுத்தது நேரம், அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது மின்னோட்டம், அடுத்தது பதார்த்தத்தின் அளவு, அடுத்தது ஒளிர் செறிவு. தம்பி, லெங்க், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட், amount of substance, luminous intensity. சொல்ற விளங்குதா? இப்படி 7 அடிப்படை பௌதீக கணியங்கள் உண்டு. சரியா சார்? ஓடர் முக்கியமா? இல்ல இல்ல, ஓடர் நீங்க ஓடர் எழுதினா நல்லம், அப்படி முக்கியம் இல்ல, நல்லம். இதுல ஓடுறாதான் நானுமே எழுதியிருக்கிறேன். தம்பி, இதுல இருக்கிற இந்த 3ம் மிக முக்கியமானாக்கள், 5ம் தேவையானாக்கள். இந்த கீழே இருக்கிற 2 பேரை பற்றி பெருசா நாங்கள் கதைக்க மாட்டோம். முதல் 6 மேலும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். என்னம்மா? 6 மேலும் பதார்த்தத்தின் அளவும் ஒளிர் செறிவும். பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு. ஓகே அம்மா, கொஞ்சம் என்னென்றால் கிளியரா நீங்கள் அதுக்குரிய மாதிரி ஏதாவது கணக்க படிக்க போறோம். கவரேஜில் கவனம் இருங்கோ. சில இடங்கள் சிக்கல். எந்த இடமாம்மா நீங்கள்? கொழும்பு சார். கொழும்புல என்னுடைய கவரேஜ் பிரச்சனை? மலை சார். அட மழையா? சரி, கொழும்புல என்னுடைய கவரேஜ் பிரச்சனை வர்றது. சரி, பார்ப்போம். இப்ப நீங்க நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் சரிவு. ஓகே, சரி, நல்லது. 7 மொழிப்படி 1 கிலோமீட்டர் தான் எழுதி சொன்னேன். பக்கத்துல கீழே எழுதுனா எழுதிட்டீங்க நினைக்கிறேன். முடிஞ்சுதா? அடுத்த போவா. அட ராசா, இனி அடுத்த வைக்கிறேன். தம்பி, இந்த நீளம் என்றதை அளக்கிறதுக்கு அலகு என்று இருக்கு. அலகு, அலகு என்று கேள்விப்பட்டீங்களா? அலகு ஆங்கிலத்துல யூனிட், UNIT, யூனிட். தெரியுமா? யூனிட் கேள்விப்பட்டீங்களா? எனக்கு ஒரு ஆள் கதை, நீளத்துக்கு ஒரு அலகு சொல்லுவா. சொல்லு. பொறுப்பு அந்தரப்படாத. ஒருதான் சொல்றான் மீட்டர், அங்க இன்னொன்று சொல்லிச்சு சென்டிமீட்டர். வேற அங்க ஒன்று சொல்லுது கிலோமீட்டர். வெரி குட். அடுத்தது வேற மில்லிமீட்டர் ஒன்று இருக்கு. நானோமீட்டர் இருக்கா? வேற மைக்ரோமீட்டர் இருக்கு. அடே எல்லாம் நீங்கள் மீட்டர் மடங்கு தானடா சொல்றீங்க. கொஞ்சம் போடுறேன். மீட்டர் மடங்குகளை சொல்லி கொண்டு இருக்கிறீர்கள். வேற ஏதாவது சொல்லுங்க. அடி. அடி அவன் யாருக்கு அடிக்க சொல்றான்? அடி 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 சரிதானே? ஃபீட், யார்ட். மற்றது என்னது? மைல் இருக்குல்ல? வெரி குட். மைல். அங்க ஒருவன் சொல்றான் முழம். முழம்ன்றது இவ்வளவு, ஒரு கையின் இவ்வளவு துண்டு முழம்ன்றது முழம். இவ்வளவு சொல்றது இப்படி பொருளா பொருள் அந்த கையின் இவ்வளத்தை சொல்றது சான். சான் ஒன்று அளவுகள் எல்லாம் இருக்கு. சான். அங்க ஒருவன் சொல்றான் அங்குலம். அங்க இன்சென்ட் இருக்குது. அங்குலம், இன்சென்ட் இருக்கு. கொஞ்சம் பொருள். மற்றது இன்னும் இருக்கு. கொஞ்சம் சொல்றது கொஞ்சம் எனக்கு வெக்கமா கிடக்கு தம்பி. அந்த காலங்கள்ல இப்படி எல்லாம் அளப்பாங்க. இப்படி அளந்து கொண்டு போவாங்க காலால. இதை சொல்றது கவடு. கவடுன்னு சொல்றது குளத்துல வச்சு அளந்து கொண்டு போற மாதிரி காலால இப்படி அளந்து. நீளத்தை அளக்கிறதுக்கு தம்பி சில பேர் சட்டம் வருதுன்னா மியூட் பண்ணி போட்டு தேவை இருக்கு. உங்களுக்கு சட்டம் வந்தா அப்ப நாங்க வைக்கிறது எல்லாருக்கும் வாங்க. அதான் பிரச்சனை. அப்ப மியூட் பண்ணி போட்டுருக்கோம். கதைக்கலாம் தானே? நீங்கள் அன்மியூட் பண்ணி போட்டு. சரி, இப்ப என்னடாடா, இப்படி நீளத்தை அளக்கிறதுக்கு ஊறிப்பட்ட அலகுகள் இருக்குது. நான் சொல்ல விளங்கு தானே? இதுல சர்வதேச அலகு என்று ஒன்று இருக்கு. விளங்குதானே? இப்படி ஊறிப்பட்ட அலகு இருக்குது. அடி, யார், அது, இது. இலங்கையில மீட்டர், சென்டிமீட்டர் அதுகளை தான் கூட கழிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த ஜாறுகள், அடிகள், மைல்கள் எல்லாம் நாங்கள் பெருசா கதைக்கிறோம். நாங்கள் இப்ப இங்கிலாந்து அளவீடுகள்லாம் இருக்கிறோம். இங்கிலாந்துக்காரன் அவன் தான் எங்களை மேய்ச்சவன். அவன் அளவு மீட்டர்ல தான் வச்சிருக்கிறான். விளங்குதா? ஆனால் நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா அவன் ஜார்ல நிற்பான். அடி, மைல்ல தான் அவன் கதைகள் இருக்கு. அங்க போனீங்கன்னா அந்த யூனிட்டை பயன்படுத்துவான். ஓகே, என்னவா இருந்தாலும் சர்வதேசத்துக்கு கொண்டு ஒரு அலகு உள்ளது. விளங்குதா? சர்வதேச அலகு, SI அலகு என்று சொல்றோம். SI அளவு திட்டம், SI யூனிட் என்று கதைக்கிறோம். சர்வதேச அலகு. அந்த சர்வதேச அலகில நீளம் மீட்டர் என்று அளக்கப்படும். ஊறிப்பட்ட அலகுகள் இருந்தாலும் மீட்டர் என்றதுதான் சர்வதேசத்துல தெரிஞ்சிருக்கு அலகு. உதாரணத்துக்கு சைனாக்கு போனீங்கன்னா அவன் ஒரு அளவு வைப்பாங்க. நான் சான் கிலோமீட்டர் சிங்கிங் கண்டுவான். உனக்கு தெரியும் என்ன அலகு தெரியுமாடா? ஏய்,
இப்ப நான் சொல்றது அது தெரியாது. அப்ப போ இப்ப நாங்க ஒரு கதை ஏந்த சர்வதேச அளவு வச்சுக்கிறான்டா. உலகத்துல எங்க போனாலும் ஒரு ஏதோ ஒரு இப்ப நாங்களும் ஒரு டூர் போறோம், போய் சைனாவுக்கு போனாச்சு. அனிமா போனா உடுப்பு கடையில போய் உடுப்பு கிடப்ப வேண்டானே வளமையா, சரி வேண்டான்னு வச்சுக்கொள்வோம். அது நீ உடுப்பையும் பண்ணலாம், மகரையும் பண்ணலாம், என்னத்தையும் வேண்டாம், சரி உடுப்பு போட போறான்னு வை. உனக்கு ஒரு உடுப்பு தைக்கிறதுக்கு ஒரு பட்டைக்கோ படிக்கிறதுக்கோ இத்தனை மீட்டர் வேணும்னு தெரியும், சரியானே? சரி நீ 2 மீட்டர் வேண்ட நீ ஒரு உடுப்பு தைக்கிறதுக்கிட்ட வச்சுக்கொள்ளும். அங்க போற அவனுக்கு மீட்டர்ண்டா என்னன்னு தெரியான்னு வை, சரி அவன் சிங்கிங்கன்றான். அவன் வேற என்ன சொல்றான், நீ துணியை காட்டி 2 சிங்கி, அவன் சிங்கிங்கன்ற நீ 2 மீட்டர் வேண்ட இங்கே வைய, அங்க சொல்ற 2 சிங்கிங்கன்ற. அவன் எல்லாம் கட்டி பேக் பண்ணி தாரான், இங்க கொண்டு வரான். கொண்டு வந்த சில துண்டு தான் இருக்கும், இவ்வளவு துண்டா தான் இருக்கும். அந்த நீ வேண்டி கொண்டு வந்த சாவன், நீ உடுப்பு தைக்கிறது வேண்டின்னு வந்து இந்த துண்டை போய் வேறு அளவுக்கு தான் பயன்படுத்துறேன். விளங்குது நான் கதைக்கிற விளங்க சொல்றது? ஆக உலகம் முழுக்க தெரிஞ்ச ஒரு அழகு இருந்தா தானே எல்லாம் கம்யூனிகேஷன்கள் போய் வாய் எல்லாம் செய்யலாம். செஞ்சீங்கன்னா நான் மீட்டர்ல நிக்க என்ன செய்கிறது, ஒன்றும் செய்யல. எத்தனை சிங்கி எத்தனை மீட்டர் எல்லாம் கணக்கு பார்த்துடா செய்யணும், அது கஷ்டம். விளங்க சொல்றது? ஏய் அப்ப சர்வதேசத்துல மீட்டர் என்ற ஒரு அழகுதான் பயன்படுத்தப்படுகிறது. அது இந்த மடங்கள் சென்னி எல்லாம் பேசு. ஓகே, அது சர்வதேச அழகு என்று சொல்லிக் கொள்கிறோம். SI அளவு திட்டம், SI யூனிட் என்று கதைக்கிறது. சரிதானே? திணிவு சொல்லுவா. அப்ப என்ன அலகுகள் என்று சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு கிலோகிராம், கிராம் வேற ஒரு அலகு இருக்கு. டொன் வேற மில்லிகிராம் இருக்குது. தம்பி ராத்தல் இருக்கு. இதெல்லாம் அமெரிக்காவில ராத்தெல்லாம் நாங்க கிலோகிராம் ராத்தெல்லாம் அங்க கதைப்பான். ராத்தல் அப்படி எல்லாம் இருக்கு. உலகத்துல அப்படி ஊறிப்பட்ட அழகு இருந்தாலும் நாம சர்வதேச அழகில திணிவ கிலோகிராம் என்றுதான் அளந்து சொல்லுகிறோம். அப்ப சர்வதேச அளவு திட்டம் என்ன? கிலோகிராம். திணிவ கிலோகிராம். ஞாபகம் ஓகே தானே தம்பி? சரியா? ஓகே குட். நேரம் சொல்றாம் என்ன அழகு இருக்குது? நேரம் இருக்கு, மணித்தியாலம் இருக்கு, மினிட் இருக்கு, மினிட் இருக்கு, நிமிடம், அதாவது செகண்ட் இருக்குது, மணித்தியாலம் இருக்குது, நிமிடம் இருக்குது, வேந்தாங்க மில்லி செகண்ட் இருக்குன்றால் நானோ செகண்ட் இருக்கு. அதெல்லாம் சரி, அதை விட சொல்லுவான் பேர் உனக்கு தெரிஞ்சது. மாதம், வருடம், நாள் இருக்குது, மாதம் இருக்குது, வருடம் இருக்குது. எல்லாமே காலத்தை குறிக்கிறதா, நேரத்தை குறிக்கிற அழகுதான். காலை என்னதான் என்ன இது? காலை மாலை இரவுன்னு சொல்லுவாங்க. காலை மாலை என்ற ஒரு 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 அது நேரம் அல்ல, அப்படி இல்ல, அது நேரம் இல்லடா, ஒரு ஒரு என்னது நேரம் காலை. சரியா? சரி, தசாப்தம், நூற்றாண்டு. தசாப்தம் அவனங்க விடுறான். தசாப்தம், நூற்றாண்டு, அதெல்லாம் காலத்தை தான் குறிக்கிறது. அது சரி, அது சரி. சரி, அப்படி இப்படி உரிப்பட்ட அழகு இருந்தாலும் SI அளவு திட்டத்துல நேரம் செகண்ட் என்று தான் குறிக்கப்படுகிறது. அதுக்கு நம்ம விளங்குதா தம்பி? அடே விளங்குதா ராசா? ஓகே தம்பி. அடுத்தது வெப்பநிலை எப்படி அழகம் சொல்லுவாங்க? கெல்வின் என்றான், ஃபahrenheit என்றான், செல்சியஸ் என்றான். செல்சியஸ் கெல்வின் இருக்குது, ஃபahrenheit இருக்குது, செல்சியஸ் இருக்குது. இதே மாதிரி ரோமர் என்ற ஒரு அளவு திட்டம் இருக்கிறது. டிகிரி ஃபahrenheit, டிகிரி செல்சியஸ், டிகிரி ரோமர், கெல்வின். இந்த மாதிரி வெப்பநிலை அளக்கிறதுக்கு ஊறிப்பட்ட அலகுகள் உண்டு. சொல்ல விளங்குதானே? அதுல கெல்வின் தான் அடிப்படை அலகு. ஓகேயா? நோட் பண்ணி போட்டோமா? சரி. இதுல மின்னோட்டம், மின்னோட்டம் ஆம்பியர், மில்லி ஆம்பியர், அந்த ஆம்பியர், இந்த ஆம்பியர் எல்லாம் இருக்குது. போற வாரம் அப்படி ஆம்பியர் என்ற அளவு திட்டம் இருக்கு. ஆம்பியர் தான் SI அளவு திட்டம். சொல்ல விளங்குதா? பதார்த்தத்தின் அளவு தம்பி. ஓ, அந்த அதுக்கு நீங்க ஓயில படிச்சிருப்பீங்க. மூல் என்ற ஒரு அலகு. ஒரு மூல்ல எத்தனை அணுக்கள் அல்லது மூலக்கூறுகள் இருக்கு தெரியுமா? எத்தனை பார்ட்டிகல்? 6.002 சொல்றாங்க. 6.022 சொல்லி சொல்றாங்க. அப்படியா? அவ்வளவு நம்பர் அணுக்களை 1 மோல்ன்றாங்க. அப்ப மூலன்றது ஒரு அணுக்களிந்தியோ மூலக்கூறுகள் நம்பரை குறிக்கிற உண்டு. அதான் மூல். ஓகே, அதான் பதார்த்தத்தின் அளவு. அங்க ஒரு கேட்டால் இந்த ஒளிர் சரிவண்டா கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்ன சும்மா ஒளிர் சரிவு சொல்றீங்க? நாம ஒரு நாள் கேள்விப்பட்ட வேலையை என்ன கூதாரியப்பா. அடே
நீளம் என்றா தெரியும், நாம நீளம் கதைக்கிறோம், அப்படி எல்லாம் கதைக்கிறோம் நல்லது. திணிவு என்றதும் கதைக்கிறோம் சரி, நேரம் என்றதும் கதைக்கிறோம், இப்ப எல்லாம் கதைக்கிறோம். ஓகே, இந்த ஒளிர் செறிவுன்றது என்ன? அதுல ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி புரிஞ்சாமலும் இல்லையே. ஏண்டா இடை நீளம் என்றத 1 மீட்டர் என்ற ஒன்று வகுத்து வச்சிருக்கோம், இவ்வளவு 1 மீட்டர். ரெண்டாவது எங்களுக்கு தெரியும் ஓரளவு இதுதான் 1 மீட்டர். அது இந்த 2 மடங்கு வேணும், 1.5 மடங்கு வேணும், 1.5 மீட்டர் 2 மீட்டர் ஒரு பூ தைக்கிறதுக்கு வேணும். இதே மாதிரி கிலோகிராம் தெரியும் எங்களுக்கு, இவ்வளவுதான் 1 கிலோகிராம். அதுல இன்றைக்கு புட்டா வைக்கிறதுக்கு எத்தனை கிலோ வேணும், அது ஓரளவுக்கு எங்களுக்கு தெரியும் கிலோகிராம். மற்றது அம்பியர். செகண்ட் என்றது நேரம் தெரியும், செகண்ட் என்றால் இவ்வளவு செகண்ட் போனால் இத்தனை மணித்தியால நிமிஷம், அதெல்லாம் எங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். வெப்பநிலை, அதுல வெப்பமானியை பாக்குறோம், இத்தனை கேள்வி எல்லாம் பார்க்கலாம், அது ஓரளவுக்கு தெரியும். மின்னோட்டம் அம்பியர் மானி காட்டுனது லேப்லயே பார்த்துருக்கோம், கோயில எல்லாம் பார்த்துருக்கோம். பதார்த்தத்தின் அளவுதான் சரி, நம்பர் மூலக்கூறுகள் எண்ணிக்கை கதைக்கிறோம். இது என்னடா ஒளிர் செறிவு? அது என்ன சாமான்? என்ன சாமான்? அதனுடைய அழகு பாருங்க, கேண்டெலா, சிடி, சிமோல் சி சிமோல் டி, கேண்டெலா என்று சொல்றது. அது என்னடா நீ சொல்றீங்க என்று கேட்டா சொல்றேங்க தம்பி, ஒரு வெளிச்சத்தின் அளவை பற்றி கதைக்கிறது. என்னத்தின் அளவை பற்றி கதைக்கிறது? ஒரு வெளிச்சத்தினுடைய அளவுதான் கேண்டெலா. ஏன்னா சாரி, வெளிச்சத்தின் ஒரு அளவைத்தான் ஒளிர் செறிவு, இந்த லூமினஸ் இன்டென்சிட்டி என்று சொல்றது ஒரு வெளிச்சத்தின் அளவு. எந்த வெளிச்சத்தின் அளவு கேண்டெலா? ஒரு கண்டெலான்றா எதேடா நீங்க ஒரு கண்டெலான்றீங்க? 1 கிலோகிராம் உங்களுக்கு தெரியும் ஐயா, 1 மீட்டர் உங்களுக்கு தெரியும். அந்த ஒரு கண்டெலான்றது என்னையா? அதை வகுத்து வச்சிருக்கிறாங்க. என்னென்றால் ஒரு மெழுகுதிரி ஒளிர்ந்து கொண்டுள்ள போது, மெழுகுதிரியை கொளுத்தி விட்டா ஒரு வெளிச்சம் இருந்தானே, அதை ஒரு கண்டலான்றாங்க. ஒரு மெழுகுதிரி ஒளிர்ந்து கொண்டுள்ள போது அது வார வெளிச்சம் எவ்வளவோ அது ஒரு கண்டலான்றாங்க. நான் கதைக்கிறது விளங்குதா சொல்றது? டேய் இப்ப நான் கேக்குறேன், அப்ப ஏன்டா இந்த சிடி கண்டலான்ற ஒரு அழகு ஏன் வந்தது என்று யாராவது இப்ப சொல்லுவான்டா? விஷயம் ஒரு கேண்டில், மெழுகுதிரி என்ன ஊதாரி என்ன சொல்ற, கேண்டில் சொல்ற நீ, அதுதான் அது இந்த வெளிச்சம், அதுதான் ஒரு கேண்டிலா, ஒரு கேண்டிலுக்குரிய வெளிச்சம், ஒரு கேண்டிலா என்று சொல்லப்படுகிறது. இப்ப விளங்குச்சா தம்பி? அந்த யாரோ கேட்டான், ஐயா இதை சொல்லுங்க ஐயா என்னன்னு, அந்த இடம் வரைக்கும் சொல்லுவேன் ஐயா. சில இடத்துல சொல்றது அப்படி சொன்னாதான் அது அந்த இடத்துல இல்ல. சொல்லு, என்ன பிரச்சனை? லைட் இன்டென்சிட்டிக்கும் லூமினஸ் இன்டென்சிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? அது நாங்கள் வேறுபடுவோம். லைட் இன்டென்சிட்டியை படி படிப்போம், அப்ப படிக்க போனாங்க இது வேறு அது வேறு, அது செறிவை பற்றி கிடைக்கிறது, அது வேறு. அந்த ஒளி வரைக்கும் இவ்வளவு செறிவா வருது என்று கேட்டா அது வேறு. இது வெளிச்சத்தின் அது வேறு. விளங்கலையம்மா? எப்படி மெஷர் பண்ற? இப்ப ஒரு கேண்டில்ட வெளிச்சம் அதை எப்படி மெஷர் பண்ற? இல்ல அது அதை மெஷர் பண்றது இல்ல. ஒரு கேண்டில் இவ்வளவு தெரிஞ்சா காணும். இப்ப எப்படித்தான் ஒரு கேண்டில் வெளிச்சம் தெரியும். இந்த வீட்டுல இருக்கிறது எத்தனை கேண்டிலுக்கு சமனா இருக்கும்? ஒரு பல்புண்ட ஒரு கேண்டிலாவா அல்லது கூடவா இருக்கும்? அதை சொல்லுவாங்க. அவ்வளவு தெரிஞ்சா அவ்வளவு தெரியும். அப்படித்தான் அந்த அலை இருக்கிறது. இதோட புரிஞ்சு இது இத்தனை மடங்கா இருக்கும். அப்படித்தான் நான் சொல்ல விளங்குது. அப்படி கதைக்கத்தான். உதாரணத்துக்கு நீங்க சின்ன வகுப்புல படிக்க ஒரு மாடி கட்டுறமாண்டா இது இத்தனை பெனாய்க்கு இந்த உயரத்துக்கு சமன், அல்ல இத்தனை புட்டுள் இந்த நீளத்துக்கு சமன், அப்படி கதைக்கிறேன் இல்லையா? அது மாதிரி ஒரு கதை தான். கதைக்கிற விளங்குதா? ஹலோ, சரி, ஓகே, ஓகேம்மா. இப்ப இது இப்படி இருக்கு, அலகுகள் எழுதி இருக்கிறோம். மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், மோல், அதெல்லாம் சரி. இது எழுதிக்க 2 அலகு கேபிட்டல் எழுதிக்கிறோமோ இல்லையோ பாருங்க. இந்த கெல்வினும் ஆம்பியரும் கேபிட்டல் லெட்டர்ல எழுதிக்கிறோம், மற்றெல்லாம் சிம்பிள் லெட்டர்ல எழுதிக்கிறோம். இங்க பாருங்க, ஸ்மால் லெட்டர்ல எழுதிக்கிறோம். இது 2 கேபிட்டல். என்ன அளவு கேபிட்டல் எழுதின மாதிரி 2? விஞ்ஞானியினுடைய பேரோட ஏதாவது வருமா இருந்தா வருவா தெரிஞ்சு கொள்ளும். விஞ்ஞானின்ற பேரோட ஏதாவது அலகுகள் வருமா இருந்தால் அது கேபிட்டலான ஐயா வரும். அதுல கெல்வின் என்ற ஒரு விஞ்ஞானின்ற பேர் கேபிட்டல்ல வந்தது, ஃபரனைட் என்ற ஒரு விஞ்ஞானின்ற பேர், செல்சியஸ் என்ற விஞ்ஞானின்ற பேர், ரோமர் என்ற ஒரு விஞ்ஞானிய பேர், எல்லாம் கேபிட்டல் ஐயா. ஆம்பியர் ஒரு விஞ்ஞானின்ற பேர் கேபிட்டல். அப்ப விஞ்ஞானின்ற பேராக வந்தால் அது கேபிட்டல் வரும். நான் கேட்கிறேன், யார ஒரு ஆள் சொல்லு, வேற உனக்கு தெரிஞ்ச விஞ்ஞானின்ற ஒரு அலகு சொல்லுவா? நியூட்டன். எஸ், முதல் சொன்னான். வெரி குட், நியூட்டன். அது நீங்கள் கேபிட்டல் என்னன்னு தான் எழுதுங்க, ஸ்மால் என்னன்னு எழுதுறது இல்ல. வெரி குட். அங்க சொல்றான் டெஸ்லா, அது ஒரு ஆளுடைய பேர், கேபிட்டல் டி ன்னு எழுதுவீங்க. அப்ப அதான் எழுதி போட்டோம்டா. ஆம்பியர் வேற என்ன? வெரி குட். அமுக்கத்தின் அலகு பாஸ்கல், அது கேபிட்டல் பி ஸ்மால் ஏ, அது பாஸ்கல். வெரி குட். போடுறா. சக்தியின் அலகு ஜூல், அது கேபிட்டல் ஜி ன்னு தான் எழுதுவீங்க. அது ஒரு ஆளுடைய பேர்.
வெரி குட். வலுவினுடைய அழகு வெட். அது ஒரு ஆள் பரடே பரடே. எஸ் பரடே. அது விளங்கல. ஓம் ஓம்ன்ற எழுத்து இங்கிலீஷ்ல இல்ல, அது இப்படித்தான் குறிப்போம். அது ஒரு கேபிட்டல் லெட்டர்லாம் வரும். வெரி குட். வோல்ட் என்ற ஒரு விஞ்ஞானியின் பேர், அது கேபிட்டல் வி என்று தான் குறிப்போம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இந்த யூனிட் அளக்கிறது வோல்ட், அதுவும் ஒரு கேபிட்டலா எழுதுது. கதைக்கிறது விளங்குதா சொல்றது? ஹலோ. இப்ப நீங்க இந்த மெசேஜ்கள் இருக்குதானே, இந்த மெசேஜ்கள் விஞ்ஞானிகள் இந்த பேரோட வந்தா கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வரும்ன்றதை நீங்களாம் நோட் பண்ணி வைக்கணும். அதுகளை நான் சொல்ல விளங்குதா? அந்த மெசேஜ்கள் நீங்கள் சொல்ல வேணும். அதை எழுதுவோம் கொஞ்சம் பொறுத்து. நான் இதுக்கு கொஞ்சம் எழுதவோம், கொஞ்சம் விஷயம் எழுதி போட்டு வரவோம். இதுக்குள்ள எழுதி கொள்ளும்போது இதுக்குள்ள எழுதுவோமா? டேய் நான் சொன்ன அப்புறம் நீ மேலதிகமான விஷயத்த நோட் பண்ணு. நான் சொல்ல சொல்லவா? டேய் நீ இதுல பக்கத்துல எழுத வேண்டாம். நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், பதார்த்தத்தின் அளவு, ஒளிர் செறிவு என்பவற்றின் சர்வதேச அலகு மீட்டர், கிலோகிராம், செகண்ட், கெல்வின், ஆம்பியர், மோல், கேண்டலான்னு எழுத போறோம். கீழே சரியா? எழுது, கீழே எழுது. ஒரு பந்தியாளுது. நீளம், திணிவு, நேரம் எழுது. நீளம் கம திணிவு கம நேரம் கம வெப்பநிலை கம மின்னோட்டம் கம பதார்த்தத்தின் அளவு கம ஒளிர் செறிவு. அதாவது length, mass, time, temperature, electric current, amount of substance, luminous intensity என்பவற்றின் சர்வதேச அலகு. சர்வதேசம் என்று போடுங்க, அடைப்பு குறிக்கு SI என்று போடும். சர்வதேச அலகு சரியாடா? அப்ப சரியாடா? சர்வதேச அலகு முறையே சரிதானே? மீட்டர் கம கிலோகிராம் கம செகண்ட் கம கெல்வின் கம ஆம்பியர் கம மோல் கம கேண்டலா. எழுதி கொள்ளுங்க. என்னடா போ? கேண்டலாக்கு சிடியா சிஎல்? சிடி not சிஎல். சிடி கேண்டலா சிடி ஸ்மால் சிடி. சொல்ல போ. ஒளிர் சரிவுக்கும் ஒளிர்வு சரிவுக்கும் என்ன வித்தியாசம்? என்னடா ஒளிர் சரிவு? ஒளிர்வு சரிவு என்றதும் ஒளிர் சரிவு என்றதும் ஒன்றுதான். ஒளிச்சரிவு என்றதான் வேறு என்றது. ஒளிர் சரிவு எல்லாம் ஒன்றுதான். சொல்லு. பொறு கொஞ்சம் பொறு அடியம், கொஞ்சம் பொறு. விழாம் எழுதி போட்டிக்கோ. இப்ப நீங்க இதுல இந்த கேபிட்டல் லெட்டர் இதுல வந்திருக்கு தானே, இது இப்படி வந்திருக்கு தானே. அப்ப நீங்க நான் தந்த நோட்ஸ் இது கீழே நீங்க எழுதி விஞ்ஞானிகள் இந்த பேரால வர்றது கேபிட்டல் லெட்டர்ல வரும். அதுக்கு எக்ஸாம்பிள் கெல்வின், ஆம்பியர், வாட், வோல்ட், நியூட்டன், டெஸ்லா, வோல்ட் அது வந்து சும்மா டக்குன்னு எழுதி விடு. அது நீ செய்ய வேண்டிய வேலை. அப்படி இது நான் சொல்ல மாட்டேன். நீங்க இனி எழுதுன்னு சொல்லுவேன், நானும் கதைச்சால நீ எழுத வேணும். இப்ப நான் என்ன எழுதுற முறையை சொல்றேன். உதுக்கு நான் தந்த நோட்ஸ் இருக்கல, அது இருக்குல்ல படிவா எழுது. அதை நீ பின் கோப்பியில எழுதுற இல்ல, அதுலயே எழுதடா. நீ பார்க்கணும் தானே, உங்க கோப்பி தானே, யாருக்கு எழுதி வைக்கிற உனக்கு தானே அது. என்னது என்ன? ஹலோ என்ன சரியா சொல்றது விளங்குதாடா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளா போட்டு வைக்கலாம். விஞ்ஞானின்ற பேரை வந்து அப்படி அதை போட்டியாரா சார்? சரியா? மற்றது ஏன் இந்த 7 பேரையும் அடிப்படை என்று சொன்னாங்களா தெரியுமா? உனக்கு சொல்லுவாங்க. அதை நீ நோட் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் நோட்ஸ்ல வராது. இவைய வச்சுக்கொண்டு மற்ற கதைக்கலாம். அதாலே அப்ப அது விளங்குற மாதிரி நோட் பண்ணி வை. அது வேலை. இப்படி நான் எழுதுன்னு சொல்ல மாட்டேன். நீ முதல் பழக்கத்துக்கு சொல்லுவேன். இப்ப எந்த ஊருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொண்டு போனா நீ எழுதி தரலாம். எங்கட
இருக்காங்க வேணுங்க எவ்வளவு நடந்தாலும் முடியுது. கேளுக்கா பழசுதானே அதுதானே வேறு புது சொல்லம்மா சொல்லு சொல்லு. அந்த கெல்வின் அது வந்து தனியா வருது, மற்ற மூன்றுக்கும் டிகிரி வருது. அது உண்மைதான். நம்ம அது கீட்ல படிப்போம், அதுக்கு டிகிரி வரும் இதுக்கு வராது. வெரி குட். அது நீங்க அதை பார்த்துட்டு அது பெரிய விஷயம். அது உண்மையா அதுக்கு டிகிரி வரும் இதுக்கு டிகிரி வராது. அதுக்கு எல்லாம் காரணங்கள் இருக்கு, பேர் சொல்லுவேன். கீட் என்ற பாடம் பிறகு சொல்லுவேன். ஓகே சரியாமா? ஓகே தம்பி சரியாடா? டேய் அடுத்த எழுதோ. ஓகே தம்பி. அடே இன்னொரு விடயம் இருக்கடாப்பா, இன்னொரு அளவு திட்டம் இருக்கிறது. அது என்னண்டா சிஜிஎஸ் அளவு திட்டம் என்று ஒன்று இருக்கடா. என்னண்டு இப்ப எஸ்ஐ அளவு திட்டம் மாதிரி சிஜிஎஸ் அளவு திட்டம் என்று ஒரு அளவு திட்டம் இருக்கிறது. அது என்னடா சிஜிஎஸ் அளவு திட்டம் என்றால், நீளம் வந்து சென்டிமீட்டரில் அளக்கப்படுவது, அது சிஜிஎஸ் அளவு திட்டம். திணிவு கிராமில் அளக்கிறது சிஜிஎஸ் அளவு திட்டம். நேரம் இங்கேயும் செகண்ட் தான் அங்கேயும் செகண்ட் தான், அப்படி அளவிடுறது. விளங்குதா? அப்படி நீளத்தை சென்டிமீட்டர் என்றும் திணிவை கிராம் என்று நேரத்தை செகண்ட்லயும் அளக்கிற அளவு திட்டத்தை சிஜிஎஸ் அளவு திட்டம் சொல்லுவோம். மற்றதுக்கு இல்லை, அது விடுங்க. ஏன் சிஜிஎஸ் வந்தது இப்ப விளங்குதா? பேர் சொல்லுவாமா ராவ்? சிஜிஎஸ் அளவு திட்டம் ஒரு விஷயம் சொல்லி பிடிச்சு வரணும். வெரி குட் வெரி குட். அவன் சொல்றான் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அளவு திட்டம் தான் சிஜிஎஸ் அளவு திட்டம். அங்குறதா சொல்றது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் அளவு திட்டம், அவ்வளவுதான். அது ஞாபகம் அந்த மூன்றும் கதைக்க போறோம், பேருந்து கதைக்க போறோம். இப்போது எழுதி கொள்ளுங்க. அப்ப அடுத்த பந்தியில் எழுதுங்க. நீளம் என்ன? நீளம் திணிவு நேரம் என்பவற்றின் சிஜிஎஸ் அளவு திட்டம் அளவு திட்டம். எக்ஸ்கியூஸ் மீ சார், திரும்ப சொல்லுங்க. நீளம் திணிவு நேரம் என்பவற்றின், நீளம் திணிவு நேரம் என்பவற்றின் சிஜிஎஸ் அளவு திட்டம் சிஜிஎஸ் அளவு திட்டம் முறையே சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் என அமையும். முறையே சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் என அமையும் என்ற சொல்ற விளங்குதா தம்பி? சரியா? சரி. இதுகள் கூடிட்டாச்சா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுகள் தெரியாமல் நீங்க இருக்க மாட்டீங்க, இதுகள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. சரிதானே? உங்களுக்கு தெரியாத ஒரு விளையாட்டு சொல்ல போறோம், கவனிங்க. உங்களுக்கு தெரியாது. இந்த பௌதிக கணியங்களுக்கு பரிமாணங்கள் டைமென்ஷன்ஸ் என்று இருக்குது. பரிமாணங்கள் டைமென்ஷன்ஸ் சொல்றது ஆங்கிலம். பரிமாணம் அது என்னடா? அது ஏன் அப்படி பரிமாணங்கள் என்று வருதுண்டா, நான் சொன்னான் இப்ப இவைய வச்சுக்கொண்டு இவைய வச்சுக்கொண்டு மிச்ச பௌதிக கணியம் எல்லாம் எழுதலாம்னு சொன்னேன் தானே. அந்த பௌதிக கணியங்களுக்கு பரிமாணங்கள் எழுதினோன்னு விளங்கும். இவையில எப்படி தங்கி இருக்கின்றது நான் சொல்ல விளங்குதானே. அந்த பௌதிக கணியங்களுக்கு அலகுகள் பரிமாணங்கள் எழுதலாம். அந்த மிச்சம் இருக்குதானே, இது வந்து 100 இல்லை. அதுக்கு பரிமாணம் எழுதினோன்னு விளங்கும். இதுல என்ன மாதிரி தங்கி இருக்கு, அந்த திணிவிலையா நேரத்திலையா என்ன மாதிரி அது தங்கி இருக்கு அந்த பௌதிக கணியம்ன்றது பரிமாணத்துல விளங்கும். ரெண்டு நான் சொல்லியிருக்கேன், சிதா யோசிக்கும். ஏனப்பா அலகுலினாலும் விளங்கும் தானே, அலகிலேயே தெரியும் தானே எப்படி இருக்கு, இதுல மீட்டர்லையா இந்த சென்டிமீட்டர் நீளத்திலையா. ஏனென்றால் அலகில எழுதலாமப்பா ஊறிப்பட்ட அலகிலே வச்சிருக்கிறான். டேய் இப்ப நீளத்துக்கே உரிப்பட்ட அலகு கிடக்கு, திணிவுக்கே அப்படி உரிப்படாது. ஆனா பரிமாணம் என்ற உண்டுதான் இருக்கு. அப்ப எனக்கு இந்த மற்றதுகளை எழுதியக்கில்ல அதுகளுக்கு பரிமாணம் எழுதணும்னு விளங்கும். அது இப்ப கொஞ்சம் பொறுக்க செய்ய விளங்கும். அது உங்களுக்கு நான் இப்ப முதல்ல சொல்றேன், அதை கொஞ்சம் பொறுக்க அது விளங்கிடுவேன். என்னென்ன மாதிரி தங்குதுன்றது என்னென்று ஏன் சொன்னான்னு எல்லாம் விளங்கும். அழகு எழுதியக்குள்ள அது உரிப்பட்ட அலகு எழுதும்.
அப்ப இந்த அதுல கரைச்ச அதனால உண்டை வச்சுக்கிறாங்க பரிமாணங்கள் என்று வச்சுக்கிறாங்க. அதை வச்சு கொண்டு டக்குன்னு மற்றவங்களை பார்த்து பிடிச்சுக்கொள்ளும். நான் கலைக்கிற விளங்குறத சொல்றது டேய் ஓகே. அப்ப நீ கேட்கலாம் ஏனப்பா அலகுகள் கூறிப்பட்டது இருக்குன்னு கேட்கலாம். இந்த உதாரணத்துக்கு மீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர் இதெல்லாம் வச்சுக்கிறான். அது வேற நோக்கத்துக்கா. இப்ப உதாரணத்துக்கு நீ இன்றைக்கு துணி வேண்ட போற இன்றைக்கு என்னென்று கேட்ப இதுல கிலோமீட்டர் துணி வேணும்டா கேட்ப 0.002 கிலோமீட்டர் கேட்டியண்டா கடையில அவன் அடிச்சு கலைச்சு விடுறான் கலப்பெல்லாம் கிடைக்க மாட்டானா. அங்க போனா மீட்டர்ல 1/2 மீட்டர் 3/4 மீட்டர் 1.5 மீட்டர் 2 மீட்டர் அப்படி மீட்டர்லாம் கதைப்பேன். இப்ப மாறி கேட்கிறேன் கதைப்பேன். இப்ப நீ இன்றைக்கு நீ இன்றைக்கு வீட்டுல இருந்து பள்ளிக்கூடம் மட்டும் போனி எவ்வளவு தூரமாடா போனீங்க உதவி சொல்றான் 7,53,232 மில்லிமீட்டர் என்றால் நீ உடனே என்ன எதுக்கு மண்டப்பட போல யோசிக்க மாட்டீங்க டேய். அப்ப அது அந்தந்த அழகுல இது அளக்க போறோமா அதுக்குரிய அழகு என்று அந்த அந்த அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி பெரிய அழகு சின்ன அழகு எல்லாம் இருக்கு. இதுல மீட்டரை விட சென்டிமீட்டர் சின்ன அழகு, எல்லாத்தையும் விட கிலோமீட்டர் பெரிய அழகு உமா இல்லையா? அப்ப என்னத்தை அளக்க போறோம்? பெரிய நிலத்தை அளக்க போறோம்னா கிலோமீட்டர்ல ஆயிடும். பொருளாதார தூரத்தை அளக்க போறோம்னா இதுல ஆயிடும். ஒரு பேப்பர் தடை பண்ணா என்ன கிலோமீட்டர்ல ஆயிக்கிறது, ஒரு பேப்பர்ல தடை பண்ணா என்னதுல ஆயிடும் மில்லி மீட்டர்லாம் போய் இவ்வளவு மில்லி மீட்டர் அப்படித்தான் அரை கிலோமீட்டர்ல வைக்க மாட்டோம். அப்ப அது அந்த தேவைக்காக அலகுகள் வேற வேற இருக்கிறது. விளங்குதான் நான் சொல்றது? கதைக்கிற விளங்குதாடா? ஓகே. இப்ப சொல்ல போறேங்க அவனி இந்த பரிமாணங்கள் இருக்கடா. என்ன ஜாமான் தம்பி? பரிமாணங்கள். இப்ப பாரு நீளத்தினுடைய பரிமாணம் தம்பி கேபிட்டல் எல். கேபிட்டல் எல் பேசுனா இது வரும் டைமென்ஷன். பரிமாணம் என்ன சார்? பரிமாணம் பேரை வச்சிருக்கடா. என்னடியம்மா அந்த டேர்மே விளங்கல சார், வித்தியாசமா இருக்கு பரிமாணம். நீ பரிமாணம் பரிமாணம் அவ்வளவுதான். பரிமாணம் டைமென்ஷன் விளங்குதானே? பரிமாணம் சொல்றோம். இப்ப சொல்றங்களை நீ அதை கொண்டும் பயப்படாத. பரிமாணம் கேள்விப்படாத. அலகண்டு என்னடா அலகண்டா என்னன்னு நீ கேட்டிருப்பா முந்தி. ஏன்னு இப்ப கேள்வி சொல்லுவான் அலகண்டு உனக்கு ஏற்கனவே தெரியும். என்ன இப்ப ரெண்டா இப்படி எழுதுறேன்னா ரெண்டு இப்படி எழுதுறீங்க இந்த ரெண்டு ஏன்றீங்க ஏதாவது பழக்கத்துக்கு வந்துட்டு இதுவும் பழக்கத்துக்கு வர கேள்வி வராது. டேய் கலைக்கிறவளங்காடா முதலே சொன்னேன் இது உனக்கு தெரியாத விஷயம். சரி ஒரு மாதிரி தான் இருக்கு. சரி அதான் பரிமாணம் தம்பி. நீளத்துக்கு எல், துணிவுக்கு கேபிட்டல் எம், நேரத்துக்கு கேபிட்டல் டி. இதை சும்மா ஞாபகம் வச்சுக்கலாமா இல்லையா? அப்படி வருது. அதுக்காண்டி மற்றதுக்கு அப்படி வராது. வெப்பநிலைக்கு தீட்டா, மின்னோட்டத்துக்கு கேபிட்டல் ஐ. மின்னோட்டத்துக்கு நாங்கள் கேபிட்டல் ஐ என்று போட்டு நாங்கள் அப்போ இல்ல படிச்சிருக்கிறோம் போராடக. அடே அது குறியீடடா, அது நொட்டேஷன், அது வேற. மின்னோட்டத்தை குறியிட்டு இருப்ப ஐயண்டு. நீ பரிமாணத்தை அங்க எழுத இல்லை, நீ அதை குறியீடா ஐயண்டு போட்டிருப்ப. ஓமா இல்லையா? ஹலோ அது 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 குறியீடு, அது நொட்டேஷன், அது வேற. இது பரிமாணம். இது எங்களுக்கு முந்தைய தெரியும் பாத்து. ஓகே. சோ இந்த 5க்கு தான் இதுகளுக்கு நாங்கள் கதைக்க போறது இல்லை. இந்த 5க்கு தான். இதுலயும் மேலே இருக்கிற 3 தான் அடிக்கடி வரும். இதுகள் கூடி பெருசா வராது. இப்போதைக்கு சும்மா நாம படிக்க முடியும். ஃபைனல் பேப்பர்ல இந்த வரை வந்ததில்லை. இந்த மேலே இருக்கிற 3 அடிக்கடி வரும். அது என்னன்ற பெரியெல்லாம் ஆறுதலா பார்க்க போறோம். இப்பொழுதுங்கோ அடுத்த பந்தியில நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம், லெங்த், மாஸ், டைம், டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட் என்பவற்றின் சொல்லு. பரிமாணங்கள் முறையே
என்பவற்றின் பரிமாணங்கள் முறையே கேபிட்டல் எல் நீளம், திணிவு, நேரம், வெப்பநிலை, மின்னோட்டம் என்பவற்றின் பரிமாணங்கள் முறையே எல், எம், டி, தீட்டா, ஐ என குறிக்கப்படும். என்னப்பா கலெக்டர் விளங்குதாப்பா? சரி, இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்டா அடுத்தது என்ன செய்ய போறோம்டா, குறிப்பிட்ட பௌதிக கணிதம் இருக்குல்லோ அந்த 200-300 எழுதாட்டிலும் நாங்கள் கொஞ்சம் ஒரு 20-30 பௌதிக கணிதத்துக்கு இந்த அழகு என்ன, பரிமசை அழகு என்ன, அது என்ன, இது என்ன, பரிமாணம் எல்லாம் ஒரு பார்க்கணும். சரிதானே? தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சில பௌதிக கணியங்களின் அலகுகளும் பரிமாணங்களும் தெரிந்து போடுங்க. சில பௌதிக கணியங்களின் அலகுகளும் பரிமாணங்களும் என்று தலையங்கம் போடுங்கள். சரியா? சொல்லடி அம்மா. பதார்த்தத்தின் அளவு ஒளிர்வு செறிவுக்கு பரிமாணம் இல்லையா? இல்ல 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 தேவையில்லை, அதை பற்றி கதைக்காம அவ்வளவுதான். சரி, என்னப்போ சில பௌதிக கணியங்களின் அலகுகளும் பரிமாணங்களும் என்று சரி போடுங்கன்ற என்ன பிரச்சனை? போ சரியா போடுங்க. சில பௌதிக கணியங்களின் அலகுகளும் பரிமாணங்களும். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. உனக்கு நோட்ஸ் அனுப்பப்படும். எத்தனை பேரா இருக்கிறீர்கள்? ஒரு கண்டை போடுங்கடா. இப்ப உங்களோட இல்லைண்டா நான் நோட்ஸை முதலே அனுப்புவேன் தம்பி. சொல்ல விளங்குதா? நோட்ஸை முதலே அனுப்புவேன் தம்பி. அது ஒரு சுவாரஸ்யம் இருக்காது. நீ முதல்ல எல்லாம் பார்த்துருவா, பார்த்துட்டு அதை என்னென்ன நீ பேசி கிரகிக்க மாட்டேன். இந்த சில பேருக்கு பழக்கம் இருக்கு, முதல்ல நோட்ஸை வண்டி படிச்சுட்டு போறது. அதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லிக்கு கிரகிக்கிற ஆட்டிலேயே பறந்து போய் எல்லாம் அனுப்ப. நீ பயப்படாத. டேய் என்னடா ஒரு கொஞ்சம் பௌதிக கணியத்துக்கு அளவு பரிமாணம் அவ்வளவு பொருளதேக்க தெரிய வரும் பாரு. கவனி காய்க்கிற விளங்குதா? எல்லாரும் கவனிங்க. இப்ப பாரு, இவ்வளவுதான் விஷயம். எல்லாரும் கவனிங்க. பிசிக்கல் குவான்டிட்டிஸ இதுல எழுதுங்க. பௌதிக கணியங்கள் பொருள் வந்துடப்படாது. ஒரு 4ஆ பிரிக்க போறோம். சரியானே? இதுல போட போறோம் சிஜிஎஸ் யூனிட், சிஜிஎஸ் அலகு, சிஜிஎஸ் அலகு. இதுல போட போறோம் சிஜிஎஸ் யூனிட். இதுல போட போறோம் எஸ்ஐ அலகு, எஸ்ஐ யூனிட். சரிதானே? இங்கால போட போறோம் பரிமாணம், டைமென்ஷன். இப்படி போட போறோம். 4ஆ பிரிக்க போறோம். பிரிச்சு போடியா? அது ஒரு கோப்பி 2-3 பக்கத்துக்கு வருமா? கணக்கு எழுத போறோம். வெப்பநிலையும் மின்னோட்டம் சம்பந்தப்படுறதுக்கு எல்லாம் பரிமாணம் அந்தரப்படாதுன்னா கதைப்படா. நீ அந்தரப்படாத. அதுக்கெல்லாம் பெருசா சிஜிஎஸ்க்கு வராத. சிஜிஎஸ்ன்றதுலே கிராம்ஸ் நீளத்துக்கும் இதுக்கும் தானே எழுதிக்கிறோம்னா. சிஜிஎஸ் அளவு திட்டப்பட்ட முறை சென்டிமீட்டர், கிராம், செகண்ட் தான் சொல்றோம். அங்கால பெருசா அதுக்கு கூட கதைக்க மாட்டோம். சரியா? சொல்லு. சிஜிஎஸ் அளவு திட்டம் மீன்ஸ் பயன்படுத்துற எஸ்ஐ யூனிட் அதெல்லாம் பெருமாடா. ஏன்டா இப்ப அந்தரப்படுற? அது வேற தேவைக்கு வரும். அது வேற சோத்துக்காக, வேற தேவைகளுக்காக இருக்குது. அது இல்லாம அப்பப்ப வரும். ஒண்ணும் பயப்படாது. 4க்கும் கொஞ்சம் ஹெடிங்க சொல்லுங்க சார். 1க்கும் என்னடி? இதுக்கு நீ என்ன தமிழ் மீடியம் தானே? தமிழ் மீடியம் தானே தம்பி? பௌதிக கணியங்கள் இதுல போடுற, இதுல போடுற சிஜிஎஸ் அலகு, அதுல போடுற எஸ்ஐ அலகு, அதுல போடுற பரிமாணங்கள் போடு. பிசிக்கல் குவான்டிட்டிஸ், சிஜிஎஸ் யூனிட், எஸ்ஐ யூனிட், அங்கால டைமென்ஷன். சொல்ல விளங்குதா? சரியா? முதல் எழுத போறேன். கவனிங்கள். கதைக்கப்படாது. திணிவு அது ஏற்கனவே நாங்கள் எழுதினாதான் எழுத போறோம். திணிவு, மாஸ்.
சரியா? எல்லாரும் சொல்லு பார்ப்போம். சிஜிஎஸ் அளவு திட்டத்தில் என்ன? கிராம். எஸ்ஐ அளவு திட்டத்தில் என்ன? கிலோகிராம். டைமென்ஷன் என்ன? எம். கேபிட்டல். ஓகே, ஒரு அந்தரப்படாத, கொஞ்சம் அந்தரப்படாத. அட்டவணை போட்டியுள்ள தம்பி, தம்பி போட்டியுள்ள அட்டவணை. நீ நான் சொல்றதை எழுத வேண்டாம், அவ்வளவுதான். அது இப்ப நான் சொல்லுவேன் எழுத சொல்லி. அட்டவணை போட்டு முடிஞ்சுதானே, இனி நான் சொல்ல கவனிச்சு கொண்டு நீ ஒரு வேலை பார்க்க வேண்டாம். துணிவு போட்டாச்சு. அடுத்தது போட போற நேரம். டைம். டைமு போட்டால் இங்கேயும் செகண்ட் தான், அங்கேயும் செகண்ட் தான், இங்க கேபிட்டல் டி. கேட்டுக்கொள்றீங்களா? ஹலோ, கேட்டுக்கொள்றியா? அடுத்தது போட போற நீளம். லெங்த். நீளம். நீளத்தின் இஞ்சின் ராம்பி சென்டிமீட்டர் ராம்பி. இங்க மீட்டர். இங்க தமிழது. இனித்தான் வேற பகுதியை கிடையாது. இதுதான் பிறப்பு. உலகம் ஏற்கனவே காய்ச்சதானே, விளங்குதா? இனித்தான் வேற பிறப்பு. மீட்டர். எழுது எழுது எழுது. சார் செகண்ட்ன்றது கேபிட்டலா ஸ்மாலா சார்? செகண்ட் சிமோலம். அது ஒரு ஆளுடைய பேர் இல்ல, சிமோல் லெட்டர். ஆர்டிஓ டிவைஸ்ல இருந்து சத்தம் பெறுகிறது. இரைச்சல் சத்தம் வந்து கடைசியா பாருங்க. யாரு என்ன பேரு? என்ன சாம்சனா? சாம்சனா? சாப்ஸ் சாப்ஸ். என்ன பேரடா? என்ன கார்டு நம்பர் சொல்ல வருது? அதுவும் இல்லையே. ஹலோ, சில பேர் டிவைஸ்ல சட்டம் வந்தவங்களுக்கும் மியூட் பண்ணி போட இருங்க. தம்பி சரியாடா? அப்போ தம்பி சரியா? டக்குன்னு கொஞ்சம் வேகமாளி போல வேணுமா? நாங்கள் ஊறிப்பட்டு எழுத போறோம். எவ்வளவு பேரும்? ஓகேடா தம்பி. ஆர்டிஓ டிவைஸ்ல தம்பி யாரும் அட்மிட் பண்ண பயங்கரமா சட்டம் தரு. வீட்டுல எங்க கத்தி கேக்குது. கவனிங்க, இங்க பாருங்க. இந்த நீளம்ன்றதுக்கும் இதுதான். அகலம் வித் லெங்த். அகலம் அதுக்கும் இதுதான். அகலத்துக்கு வேறு என்ன சென்டிமீட்டர் தான் வரும். உயரத்துக்கு என்ன வரும் சொல்லுங்க? என்ன வரும்? அதேதான். அப்ப அகலம், நீளம், உயரம் எல்லாமே ஒரே கதை தான். சென்டிமீட்டர், மீட்டர் எல்லாம். சரியா? போடு. உயரம் வேண்டா வேறு அழகு அப்படி இல்ல. அழகு, நீளம், அகலம், உயரம் எல்லாம் ஒன்றுதான். சரியா? அடுத்தது கதைக்க போறோம் தம்பி. இனி ஒரு தரம் எழுத வேண்டாம், நான் சொல்ற கவனிச்சு போட்டு செய்யுங்கப்பா. அடுத்த கதைக்கவா தம்பி? அடுத்தது நான் கதைக்க போறது பரப்பு, ஏரியா. பரப்பு, ஏரியா பார்க்க போறோம் தம்பி. நான் சொல்ற விளங்குதா? ஹலோ, ஏரியா பார்க்க போறோம். இப்ப நான் சொல்ற விஷயத்த ஒரு கால் கவனிச்சு கொள்ளுங்க. பரப்புன்றது என்ன? ஒரு சமூகத்தின் பரப்பு வேணுமெண்டா நீங்க என்ன செய்வீங்க? இந்த பக்கம் எக்ஸ், இந்த பக்கம் y, இந்த நீளம் எக்ஸ், இந்த நீளம் y என்றா இந்த ஏரியா வேணுமெண்டா என்னவ? எக்ஸ வையால என்ன செய்வேன்? பெருக்குவ. எக்ஸ் இன்டு y, அதான ஏரியா. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லுறோம்? இது ஒரு நீளம், இது ஒரு நீளம், ரெண்டையும் பெருக்கிறதால பரப்பு வருது என்றால் இது ஒரு மீட்டர், அது ஒரு மீட்டர், பெருக்கினால் அப்ப என்ன வரும் பரப்புக்கு? மீட்டர் வர்க்கம், மீட்டர் ஸ்கொயர், மீட்டர் ஸ்கொயர் வரும். சோ அப்ப இங்க என்ன வரும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் வர்க்கம். அங்க என்ன வரும்? L into L, அப்படி வரும். எழுதி கொள்ளு. இந்த ரெண்டையும் எழுது. டக்கண்டு தம்பி சரியா? அடுத்த போவா? சரியாடா? அடுத்த தம்பி கனவளவு.
பரப்புக்கு ஏன்னு சொல்றீங்க. என்னம்மா பரப்புக்கு பரிணாமம் ஏ இல்லையா? பரிமாணம் ஏ இல்ல அதுதான் பிரச்சனை. அது அந்த அடிப்படை கணியங்களுக்கு தான் பரிமாணம் வரும். அதுல எப்படி தொடர்பட்டிருக்கு இந்த பரிமாணத்தை பார்க்கணும். 2 நீளம் பெருக்கப்பட்டிருக்குன்னு விளங்கணும். பரப்பு காணைக்க 2 நீளங்கள் பெருக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். பரப்புக்கு போய் ஏண்டு வைக்கிறது அது நொட்டேஷன் தானே, ஏரியாகின்ற நொட்டேஷன் தான் ஒழிய அந்த பரிமாணம் அங்க அந்த எழுதினமல்லோ அதுதான் மற்ற கணியத்துக்கு எல்லாம் பரிமாணம் பெறும் சொன்னான் முதலே. என்னடியப்பா ஏய் நான் முதலே சொன்னேன். அதான் மின்னோட்டத்துக்கு ஐயன்னா நீ குறித்ததாண்டி ஐ, அது குறியீடு. அதை ஓயில குறித்ததை விடு. நான் இன்றைக்கு சொன்னதுக்கும் நீ ஓயில குறிச்சதுக்கும் சம்பந்தம் இல்லை, அது குறியீடு. இது டைமென்ஷன், இது வேற. நீ அதை யோசிச்சு கொண்டு இதுக்கு பரப்பு ஏண்டெல்லாம் குறிச்சாண்ட மாதிரி கேட்கிற, அப்படி இல்லை. அம்மா கலைக்கிறவங்களா ஏய் கன அளவு. அப்ப இது எப்படி வரும் சொல்லுவாப்பம்? நீளம், அகலம், உயரம். விளங்குதா? அடே ஒரு கனகளவன்டா என்னடாப்பா இப்படித்தானே செய்வான். ஏய் எப்படி கன அளவு? அப்ப நீளந்தர அகலந்தர உயரம் விளங்குதானே? எக்ஸ் இன்டு ஒய் இன்டு ஜெட் ரெண்டா என்ன? மீட்டர் இன்டு மீட்டர் இன்டு மீட்டர். சோ என்ன வரும்? மீட்டர் கியூப், மீட்டர் கனம். அப்ப இங்க சென்டிமீட்டர் 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 கியூப், சென்டிமீட்டர் கனம். அங்க எல் இன்டு எல் இன்டு எல், எல் கனம். அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓ சொல்லம்மா. சார் இந்த டைமென்ஷன் எங்க யூஸ் பண்ணுவோம்? எல்லாத்தையும் பௌதிக கணியம் எழுதி கேள்வியில வருது. இந்த டைமென்ஷனை சொல்லணும் கேள்வி வரும். இந்த பிசிக்கல் குவான்டிட்டி டைமென்ஷன். இப்ப கனவுல டைமென்ஷன் எல் கனம் கொடுக்கும், நான் தெரியும். இப்ப நீ அம்மா பிசிக்கல் அழகு எழுதுவீங்க தானே. இப்ப வேகம் கேட்டா இத்தனை மீட்டர் பர் செகண்ட் எழுதிப்பா தானே. அதே மாதிரி நீ ஏ இல்ல பரிமாணமும் கேட்பான். சொல்லு பரிமாணம். சார் இது டே டு டே லைஃப்ல எங்க சார் அப்ளை பண்றோம்? டே டு டே லைஃப்ல பிசிக்ஸ்ல சில தேவைகளுக்கு பயன்படுத்தும். இந்த டே டு லைஃப்ல கிலோகிராம் அலகு பயன்படுத்தும். பரிமாணம் அதெல்லாம் ஓஎல் அது வந்தது. இது சில தேவைகளுக்கு தான் வரும். சிலதை செக் பண்ண வரும். அது எங்களுக்கு ஏல படிக்கிறதுக்கு தேவைப்படும். அதுக்காண்டி கொண்டு போட்டு வச்சுக்கிறான். டே டு டே லைஃப்ல பெருசா இல்ல. சரியா? சரியாடா? அடுத்தது தம்பி பொறுங்க. இனி நான் பார்க்க போறத கவனிக்கவும். கதி ஸ்பீட் என்றத பார்க்க போறோம். கதி என்றது ஸ்பீடு. ஸ்பீடு ஆரா சொல்லுவாப்ப மின்னண்டு கதி என்றா என்ன? சரி 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 இங்க எல்லாரும் கவனிங்க. சில வாகன சத்தங்களும் கேக்குது கதைக்க. அலகு நேரத்தில் பயணித்த தூரம் விளங்குதா? யூனிட் டைம்ல அடைந்த டிஸ்டன்ஸ். யூனிட் டைமுக்கு ஒரு இயங்குற பார்ட்டிகள் யூனிட் டைம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் போகுது. இதைத்தான் நாங்கள் ஸ்பீட கதி என்று சொல்லுகிறோம். அலகு நேரத்தில் ஒரு துணிக்கை அடைந்த தூரம், அது செல்லுற தூரம். ரெண்டா எல்லாரும் வடிவா கவனிங்க. டி நேரத்தில் துணிக்கை சென்ற தூரம் எஸ் என்று வைப்போம், அல்லது என்ன டி என்று வைப்போம். டி என்ற டைம்ல ஒரு பார்ட்டிக்கிள் மூவ் பண்ணின டிஸ்டன்ஸ் டி. சோ யூனிட் டைம்ல என்ன செய்யணும்? டி பை டி என்று எழுதுவேன். நான் சொல்ல விளங்குதா? யூனிட் டைம் என்ன எழுதுவேன்? டி பை டி என்று எழுதுவேன். 10 மாம்பழம் 100 ஒரு மாம்பழம் கேட்டா கொண்டு பிரிக்கிறாடா, வேற என்னடா இது? சோ டி என்ற டைம்ல டி என்ற டிஸ்டன்ஸ் வந்தா ஒரு யூனிட் டைம்ல டி பை டி என்று எழுதுவேன். இதைத்தான் நாங்கள் ஸ்பீட் என்று சொல்லுகிறோம். ஸ்பீடை டினோட் பண்றது வி என்று. வெலாசிட்டி எப்படி வி அல்லது யூ என்று டினோட் பண்ணிருப்பீங்க? எப்படி டினோட் பண்ணுவீங்க? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எப்படி குறிச்சிருப்பீங்க? வேகங்கள் கதிகளை எப்படியா குறிச்சிங்க? யூவி என்று குறிச்சிங்களா குறிக்கலையாடா? குறிச்சிருப்பீங்க. அப்ப வேகம் என்றது என்னண்டா, அல்லது சாரி கதி என்றா என்னண்டா, ஸ்பீட் என்றா என்னண்டா, தூரத்துங்கள் நேரம்.
தூரத்துக்கு என்ன அலகு? மீட்டர். நேரத்துக்கு என்ன அலகு? செகண்ட். இது மேல வந்த மீட்டர், இந்த செகண்ட் மேல வந்தா செகண்ட் மைனஸ் 1, மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று சொல்லுவோம். இதுக்கு ஸ்பீடுக்கு கதி ஸ்பீடுக்கு மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 என்று சொல்லுவோம். ஏற்றுக்கொண்டீங்களா? ஹலோ சொல்ற விளங்குதா? மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. நான் கேட்கிறேன் வேகத்துக்கு என்ன வரும்? அதேதான் வரும் வேகத்துக்கு. அத வேகம்ன்றது ஆங்கிலத்துல வெலாசிட்டி, ஸ்பீடு கதி என்றது ஸ்பீட், வெலாசிட்டி அது என்ன? இது அலகு நேரத்துக்கு சென்ற தூரம் அண்டுவோம், அலகு நேரத்தில் ஏற்பட்ட டிஸ்டன்ஸ் அண்டுவோம். அதை சொல்லுவோம் அலகு நேரத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி, அலகு நேரத்தில் வர டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்டுவோம். அது இது டிஸ்டன்ஸ், அது டிஸ்பிளேஸ்மெண்ட். இது தூரம், அது இடப்பெயர்ச்சி. அலகு நேரத்தில் ஏற்படுகிற இடப்பெயர்ச்சி. அப்படி கதைக்கிறதா விளங்குறதா சொல்றது? ஹலோ அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்டன்ஸ் டி என்று குறிப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் என்று குறிப்போம். சோ எஸ் பை டி ஈக்குவல் வி, வெலாசிட்டி ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். இதன்படி இதை நீங்க என்ன சொல்றோம்? அலகு நேரத்தில் ஏற்பட்ட இடப்பெயர்ச்சி, அலகு நேரத்தில் சென்ற தூரம். விளங்குதா? எல்லாமே மீட்டருங்கள் செகண்ட் தான் வரும். சோ என்னண்டு வரும் சொல்லுங்க. அப்ப மிஞ்ச சொல்லு மீட்டர் இல்லடா செகண்ட் மைனஸ் 1. இங்க என்ன அப்ப என்ன எழுதுவ? இங்க என்ன எழுதுவ? சென்டிமீட்டர் செகண்ட் மைனஸ் 1 எழுதுவ. அங்க என்ன எழுதுவ? சொல்லுவா மீட்டருக்கு எல்லும் இதுக்கு டி மண்டா எல் டி மைனஸ் 1 எழுது. நடத்து ஸ்பீடோ வெலாசிட்டி, கதியோ வேகம் என்று எழுதி போட்டு கொள்ளுங்க. சொல்லடியம்மா சொல்லு. சார் கதிக்கும் வேகத்துக்கும் பி என்று தான் போடுவோமா? கதிக்கும் வேகத்துக்கு எல்லாம் பி என்று தான் குறிப்போம். அதுல வந்து வித்தியாசப்படுத்தி குறிக்க மாட்டோம். பியூ அது ஸ்பீடுக்கும் அது கதிக்கும் பியூ என்று கதைப்போம், வேகத்துக்கும் பியூ என்று. சரியா? அதுல பெரிய எல்லாம் படிப்போம். கதிக்கும் வேகத்துக்கும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் பேருக்கு பாடங்களை வரும்படி. இது சும்மா அளவு பரிமாணம் எழுதுறோம். உதப்பெரிய எல்லாம் விரிவாக கதைப்போம். வேகம்டா என்ன, ஸ்பீடண்டா என்ன, வெலோசிட்டிண்டா என்ன, நிறைய கதைப்போம். அதானே பாடம். இது சும்மா அளவு பரிமாணம் வச்சு நினைக்கிறோம். தம்பி நான் சொல்ல விளங்குதா? ஹலோ சரியா? சரியடா. இண்டையோட இதை நிப்பாட்ட, இப்ப இதோட இதை நிப்பாட்ட போறேன். சொல்ற விளங்குதோ? அடுத்த வகுப்பு உங்களுக்கு திங்களா? திங்கள் 8க்கு சரியா ஸ்டார்ட் பண்ணுவேன். இதுல விட்ட இடத்துல இருந்து வாங்குவேன். அப்ப நீங்கள் வரையக்கே இவ்வளவு ஞாபகப்படுத்தி கொண்டு வரும். இதை ஏன் விட்டுட்டு வந்து இதை பார்க்காம வந்து இங்க குந்தி இருந்து பாடம் ஒன்றும் பெற போற இல்லை. மற்றது நான் அடுத்த இனி அங்காளி வகுப்புல இருந்து சும்மா இடமாறா கூப்பிடுவேன். கூப்பிடுறவர் கதை கேள்வி அண்டியோட நிப்பாட்டி போடுவோம். இது மக் வேலையில அங்க வேலையில இங்க வேலையில கதையோட எல்லாம் ரெடியா இருக்கணும். கவரேஜ் இல்லை எந்த கதையோட நான் சொல்லக்கூடாது. சொல்லுவாங்கதா கூப்பிட்டா கதைக்கு ஓடும். கதைக்கு இல்லைன்னா நீ இல்லைன்னா நான் எடுத்துக்கொள்ளுவேன். நீ வகுப்புல இல்ல இங்க போட்டு நீ இந்த பாடல கனவுல கிடக்குற அது வேற வாதிய பாரு. அது என்னோட சரி வராது. அங்க ஊர்ல உரிப்பட்ட நான் மட்டும் வாதி இருக்கிற உரிப்பட்ட வாதி இருக்கு. நீ அங்கவே பார்த்துக்கொள்ளு. இஞ்சியன்னா நான் சொல்ற சட்டத்தின்படி இருக்கணும். நீ இந்த விருப்பத்துக்கு தெரிவிக்கலாது. சொல்ல விளக்குதா? ஓகே ஓகேடா. ஓகே பாய். பாடுவோமா? ஓகே ஓகேம்மா. ஓகே பாய் பாய் பாய். என்ன 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 கேக்குறீங்க? என்னடா கேக்குறீங்க பாரு? நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு புக் கொண்டு தாரேன்னு சொன்னீங்கல்ல சார். அதெல்லாம் அதுக்கு தம்பி புக் வந்த உடனே அதுக்கு பேமெண்ட் இருக்கு. நீங்க அதை செய்யணும். செய்தால் உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் சரியா கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு வரும். சரிதானே? அது எப்படியும் வார கிழமை அடுத்த கிழமை தான் வரும். என்ன என்னப்போ 2023 பேட்சுக்கு என்ன எடுக்குங்க சார்? 2003 பேட்சுக்கோ அதுக்கு வைப்ரேஷன். நீ அதுக்கு என்ன அண்ணவராளி இருக்கு. அது அது துவங்க நீங்க அது அட்மிஷன் இந்த நம்பரை கதைக்க சொல்லுங்க. சொல்லுவீங்க என்ன
அது வைப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரி சொல்லடா சொல்லு சார். அண்டே சொன்னீங்களோ அந்த திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு தான் நாங்க ஒரு விஷயம் வந்து பிரயோகிக்கலாம் வந்து திருப்பி தரக்கூடியதுக்கு தான் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்கலாம். சார். அப்ப சைக்கிள்ல வந்து அந்த ரொட்டேட் பண்ணிக்கல வந்து நாங்க வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கல வந்து அந்த இது வந்து சுத்துது தானே? எது சுத்துது? சைக்கிள் பெடல் வந்து சுத்துது தானே? எந்த பெடலோ? சார். அப்ப அதுல வந்து திருப்பி கொடுக்கல, பெடல் வந்து எங்களுக்கு திருப்பி தரல நீ. அப்ப அதுல வந்து உனக்கு திருப்பி தர மாட்டா, உனக்கு தராம விடாது. உனக்கு திருப்பி வாரபடி தான் பெடல நீ அமத்த கஷ்டப்படுற. திருப்பி தரையிலன்னா நீ ஜோமாத்தி விட்டுருங்க. ஏய் அது திருப்பி தரையிலன்னா உனக்கு அமத்துற ஜோமா இல்ல இருக்கும். திருப்பி தரபடி தான் வந்து அமத்துற கஷ்டமா இருக்கு. என்னடா சரியா? 3வது விதியா சார்? அல்லாமடா படிப்பு அதெல்லாம் மெக்கானிக்கல் படிப்பு தம்பி, ஒன்னும் யோசிக்காத. அது சும்மா அண்டாக்கி சும்மா கதைக்கே காய்ச்சினா அதெல்லாம் மெக்கானிக்கல் வர மாட்டேன். சொல்லு நியூட்டன் நம்மடா சொல்லு. புக் இருக்கா சார் பிசிக்ஸுக்கு? அடே நாங்கள் தார வேலையை நீங்க செய்தா காணமாடா. மற்ற பாஸ் பேப்பர் வேண்டும் வரும். பாஸ் பேப்பருக்கு தானே கேள்வி புத்தகம் விடைகளோட அதுகள் ஒரு 20-30 வருஷம் தான் வேணும். அது வேண்டி வச்சா ஒரு 25 வருஷம் தான் வேணும். மற்றபடி புக் கொண்டு தேவையில்லை. புக் கொண்டு தேவை அது நாங்கள் தார வேலையை நீங்க செய்யக்கூடாது. புக் பார்த்தீங்க ஒண்ணு கொடுக்க மாட்டீங்க. நாங்கள் உரிப்பட்ட வேலை தருவோம். அது கொஞ்ச நாள் பொறுப்பா நீங்க புக் பாதிக்கணும் நேரம் இருக்கா. நாம தார கொப்பியில வரதே பாதிக்க மாட்டேன். சரியா? அது இப்போதே கதை ஒன்றும் தேவையில்லை. அந்த அளவுக்கு தேவை ஒன்றும் பெறாதா. இங்க நோட்ஸ் பெறமாடா, டியூப் பெறமாடா எல்லாம் செய்ய. சரி சரியா? ஓகே ரிப்பார்ட்றேன். ஓகே. மற்றது இந்த இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு இருக்கா போட்டு விடுறேன் சொன்னாங்க. இங்கிலீஷ் மீடியக்காரர் அது யாருன்னு தெரியுமா? போட்டிருக்கோம். அவைக்கு மட்டும் போட்டு விடுறோம். இங்கிலீஷ் மீடியக்காரருக்கு மட்டும் போடப்படுமா? படிப்பு சவளம் இதுல பாதியே போடலாம். பாதி போடலாம். அது வரைக்கும் கொடுத்து அது இதுல பாத்தீங்கன்னா அது கீழே போடப்படும். போட்டா சுவாரஸ்யம் இருக்கு. சரி போடு. சரியாமே? ஓகே ஓகே சார்.